கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தேவனால் திட்டவட்டமாக தெளிவாக காண்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தயவுசெய்து என்னோட வேதத்தை நீங்கள் பாருங்கள். வேதம்தான் வெளிச்சம். தாவீது சொல்கிறாரு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். அப்போ வேதத்துக்குள்ள அதிசயம் இருக்குது, அற்புதம் இருக்குது, ஆச்சரியம் இருக்குது, பிரமிக்கக்கூடிய காரியங்கள் வேதத்துக்குள்ள கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், வேதத்தை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி. அப்போ இந்த வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு தானாக திறக்கும். ஏனென்றால் அதுக்குள்ள அதிசயம் இருக்குது. வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? சீசர்களுக்கு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு. அப்ப சோதனை எல்லாருக்கும் வரும். அந்த சோதனை வந்தா அது நமக்கு பெரிய வேதனையா மாறிடும். அதுக்கு தான் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயல்களில் வல்லமையுள்ளவர். தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் என்றால் அது நமக்கு பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் முன்கூட்டியே சொல்றார், அக்கறைக்கு போகலாம் வாங்க. அப்படி எப்படி சொல்லி அவர்களை அக்கறைக்கு கூட்டிட்டு போனாரோ, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று சொன்னாரோ, எருசலேமுக்கு நான் போகிறேன், அங்க பலவிதமான பாடுகள் எனக்கு உண்டு என்று எப்படி அவர் முன் அறிவித்தாரோ, அதுபோல இந்த வாரத்தில் நமக்கு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராபர்சி, உங்களுக்கு பலவிதமான சோதனை இந்த வாரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு பேசுறார். அதிலிருந்து நீங்க தப்பித்து கொள்ள என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் கர்த்தர் சொல்லித்தரார். நல்ல கவனிங்க. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப சோதனை வரப்போகுது. அந்த சோதனையில் நம்ம விழாமல் இருக்கணும்னா, அந்த சோதனையில நம்ம தப்பித்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழியைத்தான் கர்த்தர் சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தூங்கிடாதீங்க, ஜெபத்துல தூங்கிடாதீங்க. அதுக்காக நாங்க தூங்கவே கூடாதா பிரதர், 24 மணி நேரம் முழிச்சிருக்கணுமான்னு இங்க கேள்வி கேட்கக்கூடாது. உலகப்புறமான தூக்கம், சரீரத்துக்கு வேண்டிய தூக்கம் இருக்கு. ஆனா ஜெபத்துல தூங்கிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய ஜெபம் பண்ணல. அவங்க வாழ்க்கை ஜெபத்துல தூங்கி இருக்கிறாங்க, ஜெபத்துல விழுந்து போயிட்டாங்க, ஜெபத்துல அவர்கள் தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க. இப்ப நீங்களும் யோசித்து பாருங்களேன், இங்க இருக்கிற அநேகர் கிட்டத்தட்ட 99% ஜெபத்துல விழிப்பில்லாமல் இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், அது என்னன்னா சிம்பிள் ஜெபம், ஒரு சின்ன ஜெபம், ஒரு குட்டி ஜெபம். ஒரு சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுக்குற மாதிரி ஜெபத்தை ஒரு முட்டாய் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். கொஞ்ச நேரம், என் சத்துக்கு ஒரு 5 நிமிஷங்க, என் சத்துக்கு ஒரு 10 நிமிஷங்க, ஒரு 1/4 மணி நேரங்க, மீறி போனா அரை மணி நேரங்க, அதுக்கு மேல முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்குதுங்க, குடும்பம் இருக்குதுங்க, பிள்ளைகள் இருக்குதுங்க, தொழில் இருக்குதுங்க. அப்ப ஜெபிக்கிறவன் பூரா தொழில் இல்லாதவன் அர்த்தம் போல இருக்கு. ஜெபிக்கிறவன் பூரா பிள்ளைகள் இல்லாதவன் போல தெரியுது. அது தாவீது ஒரு பெரிய ராஜா, ஆனா அவரு விடிய விடிய ஜெபம் பண்ணார். யாக்கோபு 12 பிள்ளைகளுக்கு தகப்பன், பெரிய மந்தைக்கு மேய்ப்பன், அவன் விடிய 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 ஜெபம் பண்ணினான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்றாரு, நீ விழித்து இருந்து ஜெபம் பண்ணு. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தூங்கிடக்கூடாது. ஜெபத்துல நம்ம ஜெபத்துல டல்னஸ் வந்து நம்மளை பிடிக்கும், சோர்வு வந்து நம்மளை பிடிக்கும். அதுல இருந்து நம்ம வெளியே வந்தா தான் நம்மளால நல்லா ஜெபிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு சோர்ந்து போகாதபடி விழித்திருந்து நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு கர்த்தர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. மீண்டும் அந்த வார்த்தையை நான் அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற அந்த ரிவைவலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய நீளம் அகலம் உயரத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இலகுவாக தப்பித்து கொள்ளலாம். மீண்டும் படிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு. அப்ப சோதனை வரும்,
அதுல நீங்க உட்பட்டு சிக்கிக்கொண்டு இல்லாதபடிக்கு என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அதுல 2 பாயிண்ட் சொல்றாரு. ஆவி, மாம்சம் ரெண்டும் இங்கேதான் இருக்குது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. ரெண்டுமே, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே உனக்குள்ளதான் இருக்கு. மாம்சமும் உனக்குள்ளதான் இருக்குது, ஆவியும் உனக்குள்ளதான் இருக்கு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. உடம்புக்குள்ளேயே ஆவி இருக்கு, அந்த ஆவி இருக்கிற அந்த உடம்பு தான் மாம்சம். இப்ப ரெண்டும் எப்படிப்பட்டது? ரெண்டுமே வித்தியாசமானது. ஒன்னு உற்சாகம் உள்ளது, ஒன்னு பலவீனமானது. ஒன்னு பரலோகத்தை விரும்பக்கூடியது, ஒன்னு பூமியை விரும்பக்கூடியது. ரெண்டுமே ஒரே இடத்துல மிங்கிலா இருக்கு. ஏசப்பா அழகா சொல்றாரு பாருங்க, சோதனை எதன் மூலியமா வரும்? மாம்சத்தின் மூலியமா வரும். மாம்சத்தின் மூலியமா தான் நமக்கு போராட்டம் வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆவி உற்சாகமா தான் இருக்குது, ஆனா மாம்சீகம் எப்படி இருக்கு தெரியுமா? பலவீனமா இருக்கு. மீண்டும் அந்த பகுதிகளை நம்ம உற்று கவனித்து பாருங்க. இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்ல உணர்ந்து படிச்சு பாருங்க. நம்ம படிச்சுக்கிட்டே போயிடுவோம். நம்ம வேதம் படிக்கிறது எப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வேகமா படிக்கிறதுனால தாங்க நிறைய ரிவைவல் வேர்டு நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து தங்க மாட்டேங்குது. இங்க பாருங்களே, சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? விழித்து இருந்து. ஜெபத்துல ஒரு விழிப்பு இருக்கணும், ஜெபத்துல ஒரு உற்சாகம் இருக்கணும். அதனாலதான் ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றார், ஆவியில் உற்சாகமாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். அருமையானவர்களே, இங்க பாருங்க, வேதம் சொல்லுது ஆவி உற்சாகமா இருக்குமா. அதனாலதான் பாட்டு பாடுறாரு. அருமையான தம்பி இன்னைக்கு நடத்தினார். நான் கூட உள்ள வந்து அந்த ஆல்டர்லாம் நான் ரெடி பண்ணினேன். ஏன்னா என் பிள்ளைங்க ஆவியில நிரம்பும் பொழுது நிலை தடுமாறிடுவாங்க. அதுக்காக அந்த இடத்த நான் கொஞ்சம் அலர்ட் பண்ண உள்ள வந்தேன். அப்படி ஆவியானவர் உள்ள அசைவாடுவதை நான் உணர்ந்தேன். அருமையானவர்களே, இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அது உற்சாகமா இருக்கும். அப்படி உற்சாகமா இருக்கத்தான் நம்ம இவ்வளவு என்ன செய்யறோம்? மியூசிக் கருவிகளை போட்டு பேடெல்லாம் அடிச்சு, ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு, கைகளை தட்டி பாடல்களை பாடும் பொழுது நம்ம ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் மனிதனை தட்டி நம்ம எழுப்பும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு மகிமையாய் மாறுகிறது. அதுக்காகத்தான் இந்த கைத்தட்டி பாடுவது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்ப ஏசப்பாவுடைய விருப்பமும் பிதாவுடைய விருப்பமும் ஆவியானவருடைய விருப்பமும் ஆவியோடு தொழுது கொள்ளணும். உருவத்தை பார்த்தல்ல, சித்திரத்தை பார்த்தல்ல, படத்தை பார்த்தல்ல, கண்ணு முன்னாடி இருக்கிற ஒன்றை பார்த்தல்ல, ஆவிக்குள்ள பார்த்து உண்மையாய் கண்களை மூடி அவரை ஆராதிக்கணும்னு பிதா விரும்புகிறார், ஏசப்பா விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அப்ப இங்க பாருங்களேன், ஆவி உற்சாகமா தான் இருக்குது, ஆனா நமக்கு அந்த உடம்பு இருக்குதுல்ல, நம்முடைய சரீரம் இருக்குல்ல, ஒத்து போக மாட்டேங்குது. இங்க இருக்கிற நிறைய பேர் பார்த்தா சில வாலிப பிள்ளைகள்லாம் நல்ல மீன் மாதிரி துள்ளி குதிச்சு ஆவியில நிரம்புறீங்க, ஆனா வயதுல முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்ல ஒரே ஒரு பதில், எங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியலங்க, கைகளை தட்ட முடியலங்க, எங்களால முழங்கால் படியிட முடியலங்க. அப்ப என்ன பிரச்சனை? அவங்களுக்கு மாம்சீகம் ஒத்து போகல, அவங்களுக்கு மாம்சீகம் ஒத்து போகல. நமக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்துல ஒத்து மாம்சம் போக மாட்டேது. இதை குறித்து பவுலடிகள் எவ்வளவு அழகா, தயவுசெய்து எல்லாம் வேதத்தை பார்க்கணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையே கண்களை திறந்து உங்களை மறுரூபப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை. நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற கலைகளை நீங்களே எடுத்துருவீங்க, உங்கள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரகிள்களை நீங்களே விலக்கிடுவீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாமா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். பக்கம் நம்பர் 215வது பக்கம், 215, ரோமர் 8ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 8ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்ப 5வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம 1 கோடி முறை போயிருப்போம். எப்பெல்லாம் ரோமர் படிக்கிறோமோ அப்போ வேக வேகமாக படிப்போம். அதுங்காட்டியும் குழம்பு கொதிச்சிடும், அதுங்காட்டியும் அரிசி விசில் அடிச்சிடும், அதுங்காட்டியும் பால்காரர் வந்துடுவார், அதுங்காட்டி பேப்பர்காரன் வந்துடுவேன், அதுங்காட்டியும் பிள்ளைகளுக்கு டிஃபன் போடணும். அப்போ தான் இதை படிச்சுக்கிட்டு இருப்போம். சரி, நமக்கு தான் தெரிஞ்ச வசனமே, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியின் நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட, இதுக்கு மனப்பாடமாகவே தெரியும். ஆனால் நம்ம அதுபடி நடக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் இந்த வசனம் எப்படி இருக்குன்னு
அதை உட்கார்ந்து யோசிக்கவோ தியானிக்கவோ அந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம அர்ப்பணிக்கவோ நமக்கு நேரம் இல்லை. அதுங்காட்டி நம்ம வேலைக்கு ஓடிடுறோம், அல்லது அடுத்த வேலைக்கு போயிடுறோம், அடிக்கடி ஃபோன் கால் வந்துடுது, எங்கேயாவது போயிடுறோம், இதை மறந்துடுறோம். இந்த வசனத்தை நல்ல கூர்மையா பாருங்களே. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறார்கள். அங்கே பிளாட்டு விற்கிறாங்க, இங்கே வீடு கட்டுறாங்க, இங்கே லோன் கொடுக்குறாங்க, இங்கே இந்த பொருளுக்கு இந்த காசு கொடுக்குறாங்க. இது அப்படியே இந்த மாம்சீகத்தில் இருக்கிறவன் அதவே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். அதவே தான் அங்கங்கே யோசித்து 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 அதே யோசனையாக இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், இதை வைக்கலாம், அதை வைக்கலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். இதை பற்றியே இந்த மாம்சீகம் உலகத்தை பற்றியே யோசிக்கும், உலகத்தை பற்றியே தூண்டும், உலகத்தை பற்றியே சிந்தனை கொடுக்கும். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய சிந்தை. அடுத்து ஆவியின் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஜபம் நடக்குது, இன்னைக்கு என்ன ஜபம் ஐயா போட்டிருக்கிறாரு, இன்னைக்கு என்ன ஜபம் இருக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது, இன்னைக்கு யார் எங்கே மெசேஜ் கொடுக்குறா, இன்னைக்கு என்ன காரியம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆவிக்குரியவன் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ரெண்டு சிந்தை நமக்குள்ள இருக்கு. ஆவியின் சிந்தையும் இருக்கு, மாம்சீகத்தின் சிந்தையும் இருக்கு. இதில் யார் ஜெயிக்கிறா, யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய சிந்தைக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பவுல் எழுதுறாரு பாருங்க, மாம்சத்தின்படி சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது மரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கொடுத்தா 20,000 வட்டி, 2 லட்சம் கொடுத்தா 40,000 வட்டி, 3 லட்சம் கொடுத்தா 1 லட்சம் வட்டி. எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படியே சுத்தமாக லாஸ் ஆயிட்டோம். வீட்டை விற்று, வண்டியை விற்று, கடைசியில் மனைவியை விற்கிற அளவுக்கு பொழப்பு போயிடுச்சு. ஏன் இது உங்களுக்கு சொன்ன பண ஆசை எல்லாம். இதெல்லாம் என்ன சிந்தை? மாம்சீக சிந்தை. மாம்சீகம் அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டே போகும், உலகத்தை காட்டிக்கிட்டே போகும். அதை வாங்கு, இதை வாங்கு, இந்த பணத்தை வாங்கிச்சு இதை வாங்கு, இந்த பணத்தை வச்சு இதை வாங்கு, இந்த பொருளை சேர்த்து இதை வாங்கு, இந்த பொருள், இப்படி தாங்க அப்படியே உலகம் அப்படியே நம்மளை இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதான் உலகத்தின் சிந்தை. ஆனா ஆவிக்குரிய சிந்தையை கர்த்தர் சொல்றாரு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். போதும் என்கிற மனது இருந்தாலே போதும். கர்த்தர் இன்னைக்கு கொடுத்தாரா அதுவே போதும்பா, பேராசை வேணாம், பெரு நஷ்டம் நமக்கு வேண்டாம். அந்த ஆவியானவர் நமக்குள்ள பீஸ்ஃபுல்லா கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார். போதும், நான் உனக்கு கொடுக்கிற சமாதானம் போதும், சந்தோஷம் உனக்கு போதும், போதும் என்கிற மனது உனக்கு வேண்டும்னு சொல்லி ஆவியானவர் அன்றன்று பாருங்க, அவர் ஜெபம் சொல்லி தரப்ப சொன்னாரு, அன்றன்றுள்ள உணவை எனக்கு தாரும். ஜெபம் பண்ண வேண்டும் என்று தன் சீசர்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுத்தாரு? பரலோக பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொல்லிக்கிட்டே வரும்பொழுது அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். ஏன் 1 வருஷத்துக்குரிய அப்பத்தை தாரும்னு ஏன் சொல்லி தரல? அல்லது 10 வருஷத்துக்குரிய அப்பத்தை தாரும்னு ஏன் ஜெபம் பண்ணி சொல்லி தரல? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்ற பாதையில அன்னாடு அப்பம் விழுந்துச்சு, மண்ணா விழுந்துச்சு. திங்கக்கிழமைக்குரியது திங்கக்கிழமை வரும், செவ்வாய்க்கிழமைக்குரியது செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமைக்குரியது புதன்கிழமை வரும். மத்தேயுல சொன்னாரு, நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் உனக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாரு, அவை விதைக்கல, அறுக்கல, நூக்கல, சேர்த்து வைக்கல, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறாரே, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. பார்த்தீங்களா, நம்மளை கர்த்தர் சொல்றார், அதை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன், அதை பார்க்கிலும் நீ விசேஷித்தமானவள். நீ கவலைப்படாத, உன் கவலையெல்லாம் கர்த்தர் மேல வைத்துட்டு விட்டுரு. நம்ம வச்சிடறோம், ஆனா எடுத்துக்கிறோம். வைக்கிற மாதிரி வச்சுட்டு அண்ணால் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகல, வச்சுட்டு போயிட்டான், திரும்பி பார்க்கவே இல்லை. அவன் என்ன ஆனாலும் சரி ஆலயத்தில் விட்டுரும். நாமும் கூட கவலையை மூட்டையை கொண்டு வந்துருக்கிறீங்க. இங்கே பார்த்தா ஒவ்வொருத்தர் தலையிலையும் 1 மூட்டை, அரை மூட்டை, 3/4 மூட்டை, 3 மூட்டை, 4 மூட்டை, 5 மூட்டை, சுமக்கவே முடியாத மூட்டையோடு உட்காந்துருக்கிறீங்க. பண மூட்டை, அல்லது வருத்த மூட்டை, வேதனை மூட்டை, கண்ணீர் மூட்டை, கவலை மூட்டை, பலவிதமான மூட்டைகளை சுமந்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதையெல்லாம் தயவு செய்து இந்த ஆல்டரில் இறக்கி வச்சுட்டு, உலகத்தையே சுமந்தவர், பாவத்தையே சுமந்தவர், உன் பிரச்சனையே சுமக்க அவர் யாரா இருக்கிறாரு? வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லிட்டு போயிரு. மாம்சீக சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப அருமையானவர்களே, அடுத்த வார்த்தையை பாருங்களே, தேவ ஆவி உங்களில் வாசமா இருந்தால், பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்கல்ல, ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், பேசுங்க கொஞ்சம், இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய். தேவ ஆவி உங்களில் இருந்தால் கசப்பு, வைராக்கியம், விரோதம், காய்மகாரம்,
அடுத்து வந்து என்னது சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், இதெல்லாம் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அடுத்து பாரு, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஹலோ அவருடையவன் அல்ல. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில், இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் வரணும். நான் ஆவிக்கு உட்பட்டவன்னா எனக்குள்ள விரோதம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, முன் விரோதம் இருக்கக்கூடாது, ஒருத்தரை காய்மகாரமா பார்க்குற எண்ணங்கள் இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேல உள்ளத்துக்குள்ள ஒன்று வைத்துக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு சொல்லணும். அல்லது பிடிக்க மாதிரி பேசிட்டு மனசுக்குள்ள கசப்பை வைத்திருந்தோம்னா நம்ம இன்னும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆவிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அப்போ பவுல் இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பகுதி இருக்கு. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எல்லாரும் கை வச்சு பாருங்க. நான் செய்கிறது, அதே ரோமர் 7:15, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, சம்மதமே இல்லை, நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செய்கிறேன். இப்போ நீயும் சொல்லலாம், நீ நினைக்கிறத செய்யாம நினைக்காதது தான் நீ செய்கிற. சில பேர் நீங்களே உங்களையே கசந்து கொள்வீங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்களே சொல்லுவீங்க, நம்ம செய்கிறதே சரியில்லை, நான் போகிறதே சரியில்லை, நான் வர சரியில்லை, என் பேச்சு சரியில்லை, என் எண்ணம் சரியில்லை, என் நினைவு சரியில்லை. உனக்கு நீயே நியாய தீர்ப்பு சொல்கிற. நான்லாம் நிறையனா என் தலையில் நானாக கொட்டி இருக்கிறேன். ஏன்னா சார் நான் போய் இப்படி பேசிட்டேனே, நான் போய் இப்படி நடந்துட்டேனே, எனக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சேன்னு சொல்லி நானா என் மண்டியில் டம்முன்னு கொட்டியிருக்கேன். நிறைய நாள் நான் கொட்டிக்குவேன். ஏன்னா நான் ஒரு தேவ ஊழியக்காரன்னா அந்த ஊழியக்காரனுக்குடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும் இல்லையா, நினைவு இருக்கணும் இல்லையா, உணர்வு இருக்கணும் இல்லையா, பொது உடைமையை நான் கர்த்தருடைய உடைமையாய் பார்க்கணும் அல்லவா. நான் சபையில் 2 பேர் வித்தியாசமா நான் பார்க்க கூடாது. அது வசதி உள்ளவனுக்கு ஒரு மரியாதையும் வசதி அற்றவனுக்கு ஒரு மரியாதையை நான் செலுத்தக்கூடாது. 2 பேரையும் கர்த்தர் ஒரே மாதிரியில பார்க்க சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நான் வரும் பொழுது அந்த தேவனுடைய குணத்தோடு தான் நான் வரணும். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது என் கண்ணு உங்க கண்ணா மாறணும், என் வாயு உங்க வாயா மாறணும், என் உதடு உங்க உதடா மாறணும், என் கை உங்க கையா மாறணும், என் ஹார்ட் உங்க ஹார்ட்டா மாறணும், என் ஃபீலிங்னஸ் எல்லாம் உங்க ஃபீலிங்னஸா மாறணும், என்னுடைய உச்சம் தலையிலிருந்து ஒவ்வொரு பார்ட்டும் உங்க பார்ட்டா மாறணும்னு கருத்த காலையில நான் ஜெபம் பண்ணேன். ஏன்னா இதுல நான் கோபத்தையோ எரிச்சலையோ முறுமுறுப்பையோ நான் காண்பித்தரக்கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட இன்னொரு காரியம் சொன்னேன், எத்தனை பேர் வந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன் ஆண்டவரே, எத்தனை பேர் வரலைனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் ஆண்டவரே. வர்றவங்கள்லாம் என்னைய பார்க்க வரல, உண்மை பார்க்க வர்றாங்கங்கிற உணர்வோடு தான் நான் அந்த ஆலயத்துக்குள்ள நான் போகணும். நான் உம்முடைய வேலையை செய்ய போறேன், அவங்க வேலையை செய்ய வர்றாங்க. நான் ஆளை பார்த்துட்டு சந்தோஷப்படுறதும் ஆளு வரலை நான் முகத்தை சுளிக்கிறதும் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அதையும் ஒப்பு கொடுத்து கருத்தா ஜெபம். அதனால எத்தனை பேர் வந்தாலும் நான் பெருமை பாராட்டிக்கிறதுக்கு வழி இல்லை, வரலைங்கிறதுக்காக முகத்தை துக்கப்படுத்திக்கிறதுக்கு வழி கிடையாது. யாரு வந்தாலும் வராவிட்டாலும் என் இயேசு வந்திருக்கிறாரு, அவருக்கு தான் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்றேன், அவரைத்தான் நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் அப்படிதான் வரணும். ஐயாவுக்காக வர்றது, அப்பாவுக்காக வர்றது, மாமனுக்காக வர்றது, மச்சானுக்காக வர்றது, பிரதருக்காக நான் வந்தேங்கிற வேலையே வேண்டாம், கர்த்தருக்காக தான் வர்றோம். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இங்க பாருங்க, வேதம் சொல்லுது, பவுல் சொல்ற நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. அடுத்து பாருங்களேன், நான் விரும்புகிறதை நான் வெறுக்கிறதையே. இங்க எத்தனை பேர் எப்படி இருக்கிறீங்க? வெறுக்கிறதையே செய்றீங்க. உங்களுக்கே தெரியுது நான் செய்யறது சரியில்லை பிரதர், நான் போற போக்கே சரியில்லை பிரதர் சொல்லுவீங்க, உங்களுக்கே தெரியும். நீ கொஞ்சம் வெளியே வந்து நின்று பார், நீ யார் என்பது உனக்கே தெரியும். நீ செய்வ நினைக்கிற மாதிரி நீ நடக்கல. உன் நினைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா செபிக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், நல்ல பிரசங்கம் பண்ணணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆவிக்குரிய உலகத்துல பறந்து போகணும், இயேசுவுக்காக பெரிய இதெல்லாம் நீ நினைக்கிற. ஆனா நீ செய்யறது அப்படி செய்யலையே, அதுக்கு விளக்கறையே இல்லையே, அதுக்காக பிரயாசம் இல்லையே, அதுக்காக அர்ப்பணிப்பு இல்லையே, அதுக்காக உபவாசம் இல்லையே, அதுக்கான ஒரு டெடிகேஷன் இல்லையே, அதுக்கான உன்னுடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லையே. அப்ப கர்த்தர் சொல்றார், நீ சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா நீ விழித்து இருந்து ஜெபி. அப்ப ஜெபித்தா தான் நீ சோதனைக்கு உட்பட முடியாது. இப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, நான் விரும்புகிறதை செய்யலையே, நான் வெறுக்கிறதையே நான் செய்கிறேன். அதுக்கு பின்னாடி வீட்டில் போய் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு கடைசியில இன்னொரு கடைசி வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 24வது வசனம் வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க வார்? ஒரு கேட்கல, நிர்பந்தம், நான் என்ன செய்யறனே தெரியல. சில பேர் வியாதியில மாட்டிக்கிட்டு சொல்லுவாங்க, சாவும் வரமாட்டேங்குது, சுகமும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன செய்யறதுனே தெரியல பிரதர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நிர்பந்தமா இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறனே தெரியல.
என்கிட்ட மாம்சமும் போராடுது, ஆவியும் போராடுது. ரெண்டும் எனக்குள்ள மாத்தி 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 போராடுது. நான் விரும்புகிறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறேன், வெறுக்கிறதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் நிர்பந்தமான மனிதன். நான் என்னை யார் விடுதலை ஆக்குவார்? அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை போராட்டம் பார். அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள எத்தனை போராட்டம் இருக்கும். நீங்க வெளியே இந்த போராட்டத்தை சொல்லவே மாட்டீங்க. உன் கண்ணுல வர்ற போராட்டத்தை வெளியே சொல்லுவீங்களா? உங்க சிந்தனையில வர்ற போராட்டத்தை வெளியே சொல்லுவீங்களா? உங்க உணர்வுல வரக்கூடிய போராட்டத்தை வெளியே சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ள நிறைய போராட்டம், ஆவியில போராட்டம், மாம்சீகத்துல போராட்டம். அவர் சொல்றாரு, என் மாம்சத்துல ஒரு முள்ளு இருக்குது, அது என்னை கொட்டிக்கிட்டே இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க. சுமில் ஸ்வர்த் என்ற ஒரு பிரபலமான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தாரு. அவரு அதுக்கு முன்னாடி அவருடைய மனைவி தான் உலக புகழ் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரி. அந்த ஊழியக்காரிக்கு இவர் உடன் ஊழியக்காரர் போல போய்கிட்டு இருக்கிறார். கணவனா இருந்தாலும் கூட எல்லாம் போறாரு. ஆனா அந்த அம்மாளை தான் உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஆனா இவருக்குள்ள மனசுக்குள்ள வேதனை, துடிப்பு. என் மனைவி உலக புகழ் பெற்ற ஊழியக்காரியா இருக்கிறா, நான் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறேனே, என்னையும் நீங்க பயன்படுத்துங்க, என்னையும் நீங்க பயன்படுத்துங்கன்னு இரவு பகலா இரவு பகலா இரவு பகலாய் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கொண்டே இருந்தாரு. ஒரு பெண் என்ன கூட இருக்கக்கூடிய இணை வாழ்க்கை பார்ட்னரை இவ்வளவு வல்லமையா பயன்படுத்துறீங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஸ்டேஜ், இவ்வளவு மக்கள் இவரை தேடி வர்றாங்க, கை நீட்டுகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது. ஆனா அந்த மகளுக்கு ஒரு தலைவனா என்னை நீ வச்சு, ஆனா எனக்கிட்ட ஒரு கிருபை இல்லையே, ஒரு வெளிப்பாடு இல்லையே, ஒரு தரிசனமும் இல்லையே. இந்த கிருபையை என் மனைவிக்கு நீங்க தானே கொடுத்தீங்க, எனக்கு அதை தாங்கன்னு சொல்லி பிரயாசப்பட்டாரு பிரயாசப்பட்டாரு பிரயாசப்பட்டாரு. பகலா ஜெபம் பண்றாரு, ஆவியில போராடுறாரு, ஆத்மாவில போராடுறாரு, மனசளவுல தேவனோடு இணைந்து இணைந்து ஜெபிக்கிறார். ஒரு பெரிய பிரபலமான ஒரு கூட்டத்தை ஒரு ஸ்டேஜில் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அந்த அம்மா அன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். அந்த அம்மா அந்த கூட்டத்துக்கு ஏறி வர வேண்டிய நாள் வந்துருச்சு. அன்னைக்கு திடீர்னு கர்த்தர் இந்த இந்த சுமில் ஸ்வர்த்தோடு பேசினாரா, இன்னைக்கு கூட்டத்தில் நீ தான் பிரசங்கம் பண்ண போற, நீ ஆயத்தப்படுத்திக்கணும். இவரால் தாங்க முடியாத சந்தோஷம். இதைத்தானே இவர் இத்தனை வருஷமா எதிர்பார்த்தார், பல ஆண்டுகளாய் அவர் எதிர்பார்த்தார். ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, நீங்களும் நினைக்காத நேரத்துல உங்களுக்கும் ஒரு அழைப்பு இப்படி வரும். நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டிய காலம் வரும், ஆயத்தப்படுத்திக்க. இப்பயே நீ உன்னை தகுதிப்படுத்திக்க, அதுக்குன்னு நீ ஆயத்தமாக ஒவ்வொரு நாளுமே அந்த உணர்வோடு நீ எழும்பிக்கிட்டே இரு. ஒரு நாள் கர்த்தர் உன் ஆயத்தத்தை பார்த்து உன்னை அதற்கு தகுதி உள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவாரு. அருமையானவர்களே, திடீர்னு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, இந்த கூட்டத்தில் நீ பேசணும்னு. மனைவி கிட்ட ஓடி சொன்னார், அம்மா இன்னைக்கு என்னை கர்த்தர் பேச சொல்றார். மனைவி சொன்னாங்க, கணவன் மனைவி பிரச்சனையை வீட்டில் வச்சுக்கலாம், நீங்க வீட்டில் எனக்கு தலைவர், நான் உனக்கு மனைவி, தெய்வ பயத்தோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிந்திருக்கணும், ஆண்டவன் மாறே என்று சொல்லணும். இதெல்லாம் பைபிள்ல இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா இது பொதுக்கூட்டம், இது பொது இடம், இங்க லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க சொல்றதை நான் கேட்டோம்னா அது தேவ நாமத்துக்கு மகிமை இல்லாம போயிடும். தயவு செய்து நம்ம வீட்டு பிரச்சனையை வீட்டில் வச்சுக்கலாம், இந்த இடம் இது பொது இடம்னார். அப்ப அவர் ஒரே வார்த்தை சொன்னாரா, நீ தேவ சத்தம் கேட்கிற அனுபவம் உள்ள அம்மா தானே, நீ போய் ஜெபம் பண்ண. நானா சொல்லல, என் விருப்பத்தை சொல்லல, தேவன் என்னிடத்துல முகமுகமாய் இன்னைக்கு பேசினார், அதைத்தான் நான் சொல்றேன், நீ போய் கேளுணும். அந்த அம்மா விழுந்து அடிச்சு ஆண்டவர்கிட்ட ஓடுனாங்க. ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்றாரு, எப்படி? கர்த்தர் சொன்னார், ஆமா, அநேக நாளை அவனுடைய கண்ணீரை நான் கேட்டு இன்றைய கூட்டத்தில் அவரைத்தான் நான் பயன்படுத்த போறேன், அவருக்கு பேச இடம் கொடுனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கூட்ட ஒருங்கிணைப்பாளரை கூப்பிட்டாங்க, பேசுனா ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. யார் ஒத்துக்குவா? திடீர்னு செய்தியாளரை மாத்தினா, வால் போஸ்ட் எல்லாம் அந்த அம்மா வால் போஸ்ட், செய்தி வேற ஒருத்தர் கொடுக்க போனாங்கன்னா யார் ஒத்துக்குவா? யாருமே ஒத்துக்கல. ஆனாலும் அந்த கூட்டத்துக்கு அவர் மேலே ஏறி வர்றாரு. லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் இந்த கைவண்டியில் வந்திருக்கிறாங்க, ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க, எல்லாம் மைண்டு கோளாறுக, எல்லா பலவிதமான வியாதி உள்ளவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லாருமே இந்த அம்மா பேசுவாங்க, சுகம் நடக்கும்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ செய்தியாளர் திடீர்னு மாற்றிட்டாங்க. என்ன ஆகும்? எல்லா மக்களுக்கும் ஏமாற்றம், எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய விரக்தி. இப்படி மாற்றிட்டாங்களே, அவர் வருவாங்கன்னு தானே நாங்கள் வந்திருக்கிறோம், அந்த அம்மாவுக்காக தானே இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது, இன்னைக்கு திடீர்னு செய்தியாளரை மாற்றினா எப்படி ஆகிறது? இத்தனை பேர் வீல் சேரில் வந்திருக்கிறாங்க, இத்தனை பேர் ஸ்ட்ரெச்சரில் வந்திருக்கிறாங்க, இத்தனை வியாதிக்காரர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமே, திடீர்னு மாற்றிட்டாங்களே. கூட்டமே ஒரே சலசலப்பு, கூட்டம் பூராம ஒரே குழப்பம், என்ன செய்வதுன்னே தெரியல. ஆனால் இந்த ஊழியக்காரர் மேடையில் ஏறி வர்றாரு. அங்கே இருக்கிற கன்வீனியர்களுக்கெல்லாம் கோபம், எரிச்சல், டென்ஷன், எல்லாமே டென்ஷனாக பார்க்குறாங்க. வந்தவர் மைக்கியை பிடிச்சோடனே கீழே விழுந்துட்டார்.
விழுந்தா என்னாச்சு? ஸ்டோன் ப்ராப்ளம் அவருக்கு. அந்த யூரின்ல கல் கட்டி அந்த ஸ்டேஜில் உருண்டாரு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் உருள்றாரு. எல்லா பேரும் தலையில கையை வச்சுட்டாங்க. போச்சுரா, சொல்ல சொல்ல கேட்காம இவரை மாத்தி விட்டு இவர் ஸ்டேஜில் வந்து மைக்கை பிடிச்சோன்னு கீழே விழுந்துட்டாரு. இப்படி உருள்றாரே, கத்துறாரே, இவர் எப்படி பிரசங்கம் பண்ண போறார்? கொஞ்ச நேரம் அந்த இடம் ஸ்டேஜ் எல்லாம் நிசப்தம் ஆயிடுச்சு. மக்களுக்குள்ள பெரிய குழப்பம், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மா பதறிட்டாங்க. கர்த்தர் பேசுனது உண்மைதானே, வீட்டுக்காரர் கேட்டது உண்மை, நான் கேட்டது உண்மைதானே, ஏன் இங்க நடக்குது இப்படி? ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு? ஏன் இவர் உருள்றாரு? எதுக்கு இந்த பிரச்சனை? ஒண்ணுமே புரியல. இதுவரையும் அவர் நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு தானே அவருக்கு இந்த அட்டாக்கு, இன்னைக்கு தானே அவர் உருள்றாரு, முதல்ல இன்னைக்கு தான் அவர் ஸ்டேஜில் உருள்றாரு. என்ன நடக்குது? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் யோசனைகள் என் யோசனைகளும் அல்ல, உன்னுடைய வழிகளை விட என்னுடைய வழிகளும், உன்னுடைய நினைவுகளை விட என்னுடைய நினைவுகளும் மிகவும் உயரமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. 10 நிமிடம் உருண்டாரு, பிறண்டாரு, கத்துனாரு, எந்திரிச்சு வந்தாரு, மைக்கை பிடிச்சாரு. அவரால் எப்படி பேச முடியும்? ஒரு கையில எடுத்து ஹீல் 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 ஹீல், அவ்வளவுதான். சுகமாக 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 சுகமாகனார். அவ்வளவு வண்டியில வந்தவன், கை போனவன், கால் போனவன், இடுப்பு போனவன், ஸ்ட்ரெச்சர்ல வந்தவன், அவ்வளவு பேரும் சுகமாயிட்டான். மொத்தமா அந்த மைதானத்தில் இருந்த அத்தனை வியாதி சுகமாயிடுச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பிரசங்கமே பண்ணல, ஹீல் 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 ஹீல், அவ்வளவுதான். 2-3 வார்த்தை தான். அடுத்த நிமிஷம் மைட்டி பவர் அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா இறங்குச்சு. மக்கள் எல்லாம் சுகமாயிட்டான். இறங்கிட்டாரு, ஓடிட்டார். அவ்வளவு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட அவருக்கு என்ன இருந்துச்சு தெரியுமா? ஸ்டோன் ப்ராப்ளம். ஏன் இது உங்களுக்கு சொன்ன? பலவீனத்துல தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கு. கைத்தட்டி கர்த்தருக்கு. உன் பலவீனத்துல நீ இருக்கிறியா, ஆனாலும் உனக்குள்ள கர்த்தர் பலமான காரியம் செய்வார். பவுல் பாருங்க, ஒரு முள்ளு அவனை குத்திக்கிட்டே இருந்துச்சான், ஆனாலும் 3 முறையும் ஒரே பதில் கொடுக்கிறாரு, என் கிருபை உனக்கு. முள்ளை எடுக்கல, முள்ளை எடுத்துடல, அந்த முள்ளு அவனுக்குள்ளதான் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும்படி என் கிருபை உனக்கு போதும்னார். கைத்தட்டி. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னா பரவாயில்லையே. அவர் சொல்றாரு, பிரச்சனை அது வாட்டில் இருக்கட்டும்பா, அது உன்னை மேற்கொள்ளாதுப்பா, அதன் மேல என் கிருபை எழுதப்படும்பா, அந்த கிருபை உனக்கு போதும், அந்த கிருபை உன்னை தாங்கும், அந்த கிருபை உன்னை தூக்கும், அந்த கிருபை உன்னை சுமக்கும், அந்த கிருபை எல்லா வல்லடிக்கும் உன்னை விளக்கும். அப்ப கர்த்தர் நமக்கு பலவீனத்தை நீக்கணுமா, கிருபை வேணுமானா கிருபை தான் போதும். கைத்தட்டி. அதனாலதான் ஒரே வரியில என் கிருபை உனக்கு போதும். உன் பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன் பிரச்சனையை பூரா ஒரு பக்கம் எழுதி கொண்டு வந்தேனா கர்த்தர் சொல்லுவாரு, அத்தனை அப்படி வை, என் கிருபை உனக்கு போதும் பார். கை தட்டுங்க. அப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இது மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம், இது ஜீரோன்னு அர்த்தம். இந்த கிருபை தான் ஹீரோவாய் மாறும். கை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உன் பலவீனம் 1 கோடி இருந்தாலும் ஒரு கிருபை உனக்கு போதும். உன் பலவீனங்கள் 10 கோடி இருந்தாலும் ஒரு கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய ஒரே ஒரு பார்வை உன மேல விழுந்துட்டாலே உன் வாழ்க்கையை அண்ட சராசரமே மாறி. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன். 3வது வாரம் வரையும் போனவருங்க, எல்லாரை விட அதிகமான பாஷைகளை பேசினவருங்க, எல்லாரை விட அதிகமான நிருபங்களை எழுதினவருங்க. பேதுரு கூட இருந்தவர் ஒரு கொஞ்சம் நிருபம் தாங்க எழுதினார். 1 பேதுரு 2 பேதுரு தான் எழுதினார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் ஒவ்வொரு ஆகமங்கள் தான், ஒவ்வொரு சுவிசேஷகர்கள் தான் எழுதினார்கள். ஆனா இந்த வேத புஸ்தகத்திலேயே அதிகமான இடத்தை பிடிச்ச ஒரே ஒரு மனுஷன் பவுலடிகள் தான். கைத்தட்டிக்காரு. 13 நிருபங்க. மோசே கூட 5 நிருபம் தான். ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, அதுதான் மோசே எழுதினது. சில சங்கீதங்களை மோசே எழுதினாரு. ஆனா அவருக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. பின்னாடி வந்த பவுலு எல்லாரையும் டாப்பா வின் பண்ணி வின்னரா மாறிட்டான். அவன் தாங்க 13 இடத்த பிடிச்சிட்டான். 66ல 13 நிருபம் அவன் தான் எழுதினான். கைத்தட்டி. பெரிய காரியம் இல்லையா? அவன் சொல்றான், எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் நான் பிரசங்கித்திருக்கேங்கிறான். ஏன் இந்த பவுல நான் விடாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அவன் விளக்கறையும் அவ்வளவுங்க. அப்ப அருமையானவர்களே, அவன் சொல்றான், நான் விரும்புறதை செய்யல, நான் வெறுக்கிறதையே செய்யறேன். நிர்பந்தமான மனுஷன். இன்னைக்கு நீ நிர்பந்தம் தான். நீ விரும்புகிறபடி உன்னால இருக்க முடியல, நீ வெறுக்கிறபடியே நீ உனக்கு நீயே
வருத்தத்தை சொல்லிக்கிறேன். நம்மெல்லாம் எழும்ப முடியாது, நம்மெல்லாம் பிரகாசிக்க முடியாது, நம்ம போற போக்கு உருப்படாது அப்படி சொல்லி நீயே சொல்லிக்கிற. ஆனா கர்த்தர் நீ தாழ்த்த 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 கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். கைதர் நீ எப்ப ஜீரோங்கிறியோ பக்கத்துல அவர் வந்து சொல்வாரு, இல்ல இல்லப்பா நீ ஹீரோம்பார். நீ பலவீனன்னு சொன்னீன்னா அவர் சொல்றாரு பராக்கிரமசாலியேன்னு சொல்லுவாரு. நான் பேதேன்னு நீ சொன்னீன்னா அவர் சொல்லுவாரு நீ ஞானவானேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. எனக்கு நான் திக்குவாய் மந்த புத்தி உள்ளவன்னு சொன்னேன்னா இல்ல இல்ல உன்னை கொண்டுதான் நான் பார்வோன்ட்டு பேசுவேன்னு கர்த்தர் சொல்வார். கைகளை தட்டி கர்த்தர் நீ குறைங்க, உன்னுடைய வால்யூமை குறை, கர்த்தருடைய வால்யூம் உனக்குள்ள கூடும். நீ பலவீனன்னு சொன்னேன்னா அவர் பலவானாய் உன் மத்தியில வெளிப்படுவாரு. எனக்கு ஞானமே இல்லைன்னு நீ சொன்னேன்னா அவர் ஞானவானாய் உனக்கு பக்கத்துல வருவாரு. நீ கோலை என்று சொன்னேன்னா அவர் சொல்லுவார் நான் பராக்கிரமசாலியா உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப பவுல் சோதிக்கப்பட்டான், ஆனால அந்த நிர்பந்தத்தை சொல்றான், நான் நிர்பந்தமான மனுஷன் நான். ஒருவேளை இன்னைக்கு நீ உட்கார்ந்து இருக்கிற நீயும் பலவிதமான சோதனையில நிர்பந்தமா உட்கார்ந்து இருக்கிறியா? எனக்கு முதுகு வலிங்க, இடுப்பு வலிங்க, எனக்கு வயிற்று ப்ராப்ளங்க, தொடர் ஸ்டமக்கு ப்ராப்ளங்க, என்னுடைய உடம்புல மனசுல உணர்வுல எல்லாம் காயங்க, நானும் இதோ சுமில்ஸ் வருது போல பலவிதமான உபாதைகள்ல நான் வந்திருக்கிறேங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா, எப்பக்கத்துல நீங்க நெருக்கப்பட்டாலும் நீங்க ஒடுங்கவே மாட்டீங்க, உங்களை ஒடுக்கவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு ஒடுக்க 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 நான் உன்னை விருத்தி அடைய பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவார். கை தட்டுங்க. 36வது வருஷத்துல நான் நிக்கிறேன்னா எனக்கு வந்த நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், இழப்புகள், கைவிடப்பட்ட நிலைமைகள்லாம் எழுதினால் புஸ்தகமே கொள்ளாதுங்க. அத்தனை பாதையில கர்த்தர் என்னை புடமிட்டு 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 கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். நான் நினைப்பேன் இந்த இடத்துல வரும் பொழுது காலையில ஏறி வந்து சொல்லுவேன், ஆண்டவரே தகுதியே கிடையாது, தெம்பே கிடையாது, திராணியே கிடையாது, எந்த விதமான எனக்கு வாய்ப்பு வசதி கிடையாது, உங்க கிருபையினால இன்றைய நாளில் பயன்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். மாலையில போறப்ப உங்க கிருபைக்கு நன்றி, சுத்த கிருபப்பா, 3 ஊழியத்தை செய்து முடிக்க பலன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போவேன். எல்லா மகிமையும் அவருக்கு தான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் நிர்பந்தமானவள் தான், என் குடும்பம் நிர்பந்தமான குடும்பம் தான், என் கணவன் நிர்பந்தமானவன் தான், என் மனைவி நிர்பந்தமானவள் தான், என் பிள்ளைகள் நிர்பந்தமானவர்கள் தான், ஆனாலும் பயங்கரமான பராக்கிரமசாலியா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் சோதனை வந்துச்சு? அவர் வாழ்க்கையிலே சோதனைனா நம்ம வாழ்க்கையில சோதனை வருமா வராதா? வேதம் சொல்லுது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. அப்ப சோதனை வரும், அதுக்கு ஒரே ஒரு வழிதான், விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா ஆவி உனக்குள்ள உற்சாகமா இருக்கு, உன் மாம்சீகம் பலவீனமா இருக்கு. அப்ப இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவருக்கு சோதனை இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருந்துச்சு. நம்மை போல அவரும் சோதிக்கப்பட்டாரு. உனக்கு வர்ற அத்தனை சோதனையும் அவருக்கு வந்துச்சு. இயேசு சோதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வை மத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கலாம். யாரு வர்றா, செக் போஸ்ட் யாரு, செக்கர் யாரு, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பரிசோதகர் யார் என்று சொல்லி வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 5வது பக்கம், புதிய ஏற்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம், உங்களுக்கு எளிமையாய் புரியும்படி தான் சுத்த தமிழ்ல தான் நாங்க பேசுறோம், நீங்க புரிந்து கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிங்க. சோதனையாளர் பிசாசு, கூட்டிட்டு போறவர் ஆவியானவர், சோதனைக்கு உரிய நபர் இயேசு கிறிஸ்து. 3 பார்ட் பார்க்கிறோம். சோதிக்கிறவன் யாரு? பிசாசு. அவன் எப்படிப்பட்ட? உன்னை பிடிக்காத ஒருத்தன் உன்னை சோதிச்சான்னா எப்படி இருக்கும்? உன்னை பிடிக்காத ஒருத்தன் உன்னை சோதிக்கிறான்னா எப்படி சோதிப்பேன்? அன்பாவா சோதிச்சு பார்ப்பேன். என்ன செய்வேன்? உன்னை பிடிக்காத ஒரு ஆள் பண்ண ஆமான் என்ன பண்ணினாரு? முருதக்காயை அலங்கரித்தார். நல்லா கவனிக்கணும். ஆமான் கையால முருதக்காயை அலங்கரிக்கப்பட்டார். ஆமானும் முருதக்காயும் ஃப்ரெண்டா, நண்பர்களா, சிநேகிதர்களா? எப்படி நான் அவன் அலங்கரிச்சிருப்பான் நான் நினைக்கிறேன். பவுடர் அள்ளி பூரா பக்கமா அப்பிருப்பேன். நல்லா கவனிங்க. எண்ணெயை கொலன்னு பூசி விட்டுருப்பேன் கோபத்துல. இவனை போய் அலங்கரிக்க விட்டுட்டாங்களே. எப்படி கரெக்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், கந்தரகோலமா பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது இல்ல, முருதக்காயை பிடிக்காது இல்லையா? அவனை எப்படி அலங்கரிக்கிறது? ஏன்னா இவன் நினைச்சது நமக்கு தான் அலங்காரம்னு, கடைசியில அவன் முருதக்காயை அலங்கரிக்க சொல்லியாச்சு. இப்ப பிடிக்காத ஆமான் தேவனுக்கு பிடிச்ச முருதக்காயை அலங்கரிக்கும் பொழுது அவன் மனசுக்குள்ள பூரா அப்படி கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம். இவனை அழிக்கலாம் நான் நினைச்சேன். இவன் கையால இவனை போய் நான் அலங்கரிக்க வேண்டிய நிருப்பம் வந்திருக்கேன்னு ஒருவேளை பவுடர் எடுத்துனா கண்ட மாதிரி அப்பிருப்பேன். என்னென்ன அலங்கார பொருள் இருக்கு அதெல்லாம் தாறுமாறா செஞ்சிருப்பேன். அதனால நீ எப்படி வேணாலும் அலங்கரிடா, ஆனா நானு
வெளியே வரும்பொழுது எப்படி இருப்பேன், என் கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்டிருப்பேன்னு அவர் அமைதியா இருந்திருப்பார். இப்ப பாருங்க, சோதிக்கிறவன் பிசாசு. அப்ப எப்படி சோதிப்பேன் யோசித்து பாருங்க. இப்ப பிடிக்காத ஒருத்தன் வந்து நம்மளை வந்து பரிசோதிக்கிறான்னு வச்சுங்க. உங்க வீட்டவே திடீர்னு வந்து சோதிக்கிறாங்கன்னா, பிடிக்காதவனா பொருள் எடுத்து கீழே போடுவேன், அந்த டிராவை இழுப்பேன், இந்த டிராவை இழுப்பேன், கண்ணாடியை உடைப்பேன், எல்லாத்தையும் எடுத்து கந்தரகோலம் பண்ணுவான் இல்லையா? அப்ப அவனுடைய கோபத்தை அதுல தானே காட்டுவேன். அப்ப பிசாசு இயேசு கிட்ட வந்தோடனே எப்படி சோதிக்கிறேன்? 3 விதமான சோதனையை அங்க நம்ம பார்க்கிறோம். எப்படி கேள்வி கேட்கிறேன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், நீ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையா? நீ உண்மையிலே அவருடைய மகனா? நீ உண்மையிலே அவரால் தான் அனுப்பப்பட்டியா? அப்பனா அந்த கல்லை பூரா என்ன வாக்கும்? தூண்டி விடுறேன், ரோசத்தை தூண்டி விடுறேன். இப்போ நம்மளும் அப்படிதாங்க, நம்மளையும் அப்படிதான் பிசாசுக்க. நீ உண்மையை ஜெபிக்கிறவனு சொல்றீல, எங்க இந்த பிசாசை துரத்து பார்க்கலாம். எங்கே நீ ஜெபிக்கிறவனு சொல்றே இல்லையா, இந்த மாந்திரிகத்தில் கை வை பார்க்கலாம். எங்கே நீ ஜெபிக்கிறேன்னு சொல்றே இல்லவா, இந்த விஷத்தை குடி பார்க்கலாம். எங்கே நீ ஜெபிக்கிறேன்னு சொல்றே இல்லவா, எங்க உன் புருஷனோட சண்டை போடு பார்க்கலாம். எங்கே நீ ஜெபிக்கிறேன்னு சொல்றே இல்லவா, எங்க இந்த வாலிப பையனோட பாவம் இல்லாம நீ பழகி பாரு பார்க்கலாம். இப்படி நம்மளை தூண்டி விட்டாலும் உடனே நம்ம நிரூபிக்கிறதுக்காக நம்ம போய் அந்த பந்தயத்தில் இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் எங்க நல்லா ஜெபிக்குவேம்ல, எங்க ஜெபம் பண்ணுன்னா உடனே அதை நிரூபிக்கிறதுக்கு நீ பிரயாசப்படாத. கர்த்தர் சொன்னா ஜெபம் பண்ணு, கர்த்தர் சொன்னா ஊழியத்துக்கு போ. கர்த்தர் சொல்லாத யாராவது ஒருத்தர் உன்னை தூண்டி விட்டா, எமோஷன் படுத்தினா, உங்களை அப்படியே வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணா, அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்க ஒத்து போகக்கூடாது. பாருங்க, பிசாசானவன் அவரை பார்த்து சொல்றேன், நீ தேவனுடைய குமாரன். 3வது வசனம், சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து முதல் கேள்வி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும் படி சொல்லும் என்றான். இயேசு அவனுக்கு என்ன பதில் சொல்றார்? இந்த சோதனை எப்படி ஜெயிக்கிறார் பாரு. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அவன் கேட்ட கேள்விக்கு கரெக்டா ஒரு பதில் சொல்றார் பாரு. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பேன். சாப்பாட்டுக்காக கல்லை அப்பமாக்கணும்னு அவசியம் கிடையாது, சாப்பாட்டுக்காக கண்டதை நாங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு சாப்பாட்டை விட வார்த்தையிலேயே அப்பம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல வார்த்தையை மகிமைப்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசா மாதிரி சாப்பாட்டுக்காக உடனே சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துறக்கூடாது. இன்னைக்கு சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் விலை போயிட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் பரிசுத்தத்தை இழந்துட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டுக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக எத்தனையோ பேர் தங்கள் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்காங்க. தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, ஆவியானவர் உபவாசம் இரு, உபவாசம் இருன்னு சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுவோம்? உபவாசம் இருக்கவே மாட்டோம். காரணம் சாப்பாடு. அருமையான பென்னிகின் என்று உலக புகழ் பெற்ற ஊழியக்காரர் இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் அமெரிக்கா தேசத்துல மிகப்பெரிய ஊழியக்காரர். இப்பயும் நீங்க யூடியூப்ல போனால் அவரை பார்க்கலாம். இந்தியாவிற்கு 2 முறை வந்து போயிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அந்த தேவ ஊழியக்காரர் ஒரு நாள் கூட்டம் நடத்துறாரு. அந்த கூட்டத்தில் பயங்கர அற்புத அடையாளங்கள் நடக்குது. மாலை கூட்டத்திற்கு அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் மெல்லிய குரல்ல பேசினாரா, இன்று மதியம் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து மாலை கூட்டத்துக்கு நீ ஜெபம் பண்ணு. அப்போ தேவன் பேசுறார். 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்ல மாட்டார், அந்த நிமிஷம் தான் சொல்லுவார். எந்த நிமிஷம் கர்த்தர் சொன்னாலும் உடனே எஸ் சொல்லி பழகிக்க. இல்லையே, முன்னாடி சொல்லியிருந்தா தானே ஆகும், இப்போ சொன்ன எப்படி ஆகிறது, நான் பெர்மிஷன் வாங்கணுமே. அப்படியா மரியாள் கேட்டாங்க. மரியாள்கிட்ட வந்தோடனே என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே நிலையிடுவார், நீ கற்பந்தரிக்க போற, ஒரு குமாரனை பெற போறேன்னு சொன்ன உடனே அவர் இல்லை இல்லை இல்லை, எங்கள் அம்மா கிட்ட கேட்கணும், நான் நியமிச்சிருக்கிற வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டுட்டு வரணும், இல்லை எங்கள் நல்ல மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்கள போய் கேட்டுட்டு வரணும், இல்லை என் சொந்த மந்தத்திலாம் இதை பற்றி விசாரிச்சுட்டு வரணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், இதோ ஆண்டவருக்கு நான் அடிமை. எப்போ சொன்னாங்க? சடன்லி, இம்மீடியட்லி, அதே டயத்தில் தான். இது கேட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் டைம் கிடையாது. சில இடத்துல தேவன் சொல்லும் பொழுது நீ வெளியே போயிட்டு வரங்காட்டி கர்த்தர் போயிடுவார், கர்த்தருடைய சித்தம் மாறிடும், நீ உடனே சரண்டர் அடையணும். இப்போ அந்த தேவ ஊழியக்காரருக்கு ஒரு கூட்டம் முடிகிற டயத்தில் கர்த்தர் பேசுறார். மாலை கூட்டம் இருக்கு, நீ ஃபாஸ்டிங் இரு, மத்தியானம் சாப்பிடாத, ஜெபம் பண்ணு அப்படின்ட்டார். ஆனால் கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினவர்கள், எப்பயுமே கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறவங்க அந்த ஊழியக்காரரை கனப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேச்சை கேட்டு வந்திருக்கிறாரு, அவரை நல்ல கனம் பண்ணணும், அவருக்கு நல்ல ஆஃபரிங் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், அவரை நல்ல எந்த குறைவில்லாமல் நல்ல ஏசி ரூம் போடணும், அவரை தங்க வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நாமும் கூட கூட்டிகிட்டு வந்த ஊழியக்காரங்களை அப்படி தான் செஞ்சோம். இப்போ என்னாச்சு? அந்த கூட்டம் முடிஞ்சோடனே அவங்க கூட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்பெஷல் உணவு அவருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அன்பினால் உபசரித்தாங்க.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கரிசனை. அதுலயும் பார்த்தீங்கன்னா யாரு நல்ல ஃபேவரா இருப்பாங்களோ அவங்கள வச்சு தான் கவனிப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க நைஸா இருப்பாங்க, நைஸா பேசுவாங்கன்னு சொல்லி. அப்ப இவர்கிட்ட போய் எல்லாரும் அப்ரோச்மெண்ட் பண்றாங்க. சாப்பிடுங்க ஐயா, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் வேணும், இதுக்காக நாங்க அவரை கூட்டிட்டு வந்திருக்கோம், இவரை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா உள்ள ஒரு சத்தம் கேட்குது, ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் இரு, உபவாசம் இரு, இப்ப நீ சாப்பிடாத, மாலை கூட்டம் இருக்கு, லட்சக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க, அவங்களுக்காக நீ உன்னை தியாகம் பண்ணு, நீ உபவாசம் இருன்னு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆனா வெளியில ஜனங்கள் பேசுறாங்க, சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. யார் பேச்ச கேட்கறது? உங்களுக்கும் ரெண்டு சத்தம் கேட்குது இல்லையா? நிர்பந்தமான மனுஷன், அம்மா ஒன்று சொல்றாரு, அப்பா ஒன்று சொல்றாரு, மேலே ஒன்று சொல்றாரு, கீழே ஒன்று சொல்றாங்கன்னா எதை கேட்கறது? ஆபிரகாம் கிட்ட போனா அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? ஏண்டா ஆபிரகாம், நான் உன்னை என்ன மாதிரி வளர்த்து உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசித்து, நாகூர் என் பேச்சை கேட்டேன், அவன் என் பேச்சை கேட்டேன், நீ ஏண்டா என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு போறீங்கிறியே, என்னையவாடா விட சொன்னாரு, ஊரையுமாடா விட சொன்னார், குளத்தையுமாடா விட சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராடா, அப்பாவே வேண்டான்னு சொல்ற ஆண்டவர் பேச்சையா கேட்கிற? கேட்டிருப்பான்ல. அப்பா மகன்கிட்ட என்ன போராடி இருப்பேன், அழுது இருப்பான்ல மகனை பிரியறதுக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, இப்ப பாருங்களே, அந்த பிரிஞ்சு வரும்பொழுது எவ்வளவு வேதனை. இப்ப ஆபிரகாம் பிரிஞ்சு போறப்ப அப்பா இப்படித்தானே துடிச்சிருப்பாரு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அந்த பெண்ணிகனுக்கு வருது, சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் விலகி போய் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பேச்ச கேட்கறது? கர்த்தர் நினைப்பாரு, ஏன் ஊழியக்காரன் என் பேச்ச கேட்பேன், என்னுடைய ஸ்தானாதிபதி என் வார்த்தைக்கு செவி கொடுப்பேன், என் திட்டத்தை அவன் நிறைவேற்றுவான்னு 7 கண்களும் அவரை பார்க்குது. இந்த பூமிக்குரிய கண்கள் எல்லாம் அவர் அப்படியே அப்சலோம் முத்தம் கொடுக்குது. ஐயா நல்லா செஞ்சிருக்கிறோம், உங்களுக்காக போய் நாங்கள் ஸ்பெஷலாக இதை செஞ்சிருக்கிறோம், இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, பாருங்க இங்கே பாருங்கன்னு காட்டுது. இப்போ பவுல் சொல்றார் இல்லையா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான் என்ன செய்யறது? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்ப சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க, சாப்பிட்டுட்டா அவர் ஒருத்தர் தானே வருத்தப்படுவார். அது கண்ணுக்கு தெரியாதவர் தானே, பின்னாடி தானே இருக்கிறாரு, அவர் ஜமாளிச்சுக்கலாம். ஆனா இவங்க அன்பு, இத்தனை பேர்த்த அன்பு போச்சுன்னா என்ன ஆகிறதுடான்ட்டு உட்காந்தாரு, ஸ்தோத்திரம் போட்டாரு. இந்த ஸ்தோத்திரத்துல கர்த்தர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? அவர் உள்ளத்தை பின்னாடி தான் நிற்கிறாரு. ஏய் சாப்பிடாதுன்னு சொன்னா இந்த சோத்துக்கு வேற சோத்திரம் வேறவா? சோத்திரம் போட்டுட்டு சிம்சோன் போய் தெளிலால் மடியில் படுத்துட்டு ஜெபம் பண்றேன். அவனுக்கு அப்பயும் ஒரு தைரியம், நம்ம மேல ஆவியானவர்கள் எந்திரிச்சான் பாரு, எங்க இருக்கிறார், போயிட்டார். நம்மளும் அப்படித்தாங்க, நிறைய இடத்துல நமக்கு தான் ஜெபிக்க தெரியுமேனு எங்கன வேணாலும் குருட்டடி அடிக்கிறது. ஏன்னா அந்த மனப்படமாயி போச்சுல ஜெபம், நமக்கு அதைத்தான் நமக்கு தெரியுதே ஒழிய கர்த்தர் அந்த ஜெபத்துல இருக்கிறாரா, கர்த்தர் அதற்குள்ள வாசம் பண்ணுகிறாரா, கர்த்தர் அந்த இடத்துக்கு நம்மளை போக சொன்னாரா, கர்த்தர் சித்தப்படிதான் நம்ம அந்த இடத்துல போய் கால் பதித்திருக்கிறோமான்னு நம்மில் அநேகர் அதை அறியறது கிடையாது, புரியறது கிடையாது, அதுக்கு நேரம் நம்ம திரும்புறதும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வாய்ப்பாட்டை சொல்லிட்டு உடியாந்துடுறான். ஆனா கர்த்தர் அதுல சந்தோஷப்பட்டிருப்பாரா? இப்ப அவர் அந்த பெண்ணிக்கு ஸ்தோத்திரம் பண்ணினாரு, நன்றி சொன்னாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், என் பேச்சை கேட்டாரு, என் சமையலை பெண்ணி ஐயா சாப்பிட்றாரு, என் சமையலுக்கு இன்னைக்கு பாரு அவருக்கு நல்ல நிறைவை தரப்போகுதுன்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரே ஒருத்தர் துக்கப்பட்டார். அவர் யாரு? ஜீவன் கொடுத்தவர், அடிக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், சிலுவை சுமந்தவர், பாடுகளை அனுபவித்தவர், அந்த பெண்ணியை உருவாக்கினவர், பெண்ணிக்காக ரத்தம் சிந்தினவர், பெண்ணிக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் சோகமா நின்றுகிட்டு இருந்தார். அதே இடத்துல கண்ணீரோடு நிற்கிறார். நீயும் என்னுடைய வார்த்தையை புறக்கணிச்சிட்டியப்பா. ஆனா அந்த ஊழியக்காரருக்கு மனமடிவா தெரியல, மறந்துட்டார். ஏன்னா ஆண்டவர் அது பெருசுபடுத்திக்க மாட்டாருன்னு சாப்பிட்டுட்டு போனாரு, ரெஸ்ட் எடுத்தாரு. சாயந்தர கூட்டத்துக்கு நல்லா ஃப்ரெஷ் ஆகி நல்ல கோட் ஷர்ட் போட்டு அவர் தான் அந்த ஃபயர் அனைட்டிங்க கொண்டு வர்றார். சாயந்தரம் நல்லா கோட் கிட்லாம் மாட்டிட்டு வருவார். வந்து கூட்டத்தில் நின்று கோட்டை கலட்டிட்டு ஃபயர் ஃபயர்பர் அவருடைய ஊழியத்தின அது முக்கியமான ஒரு அங்கம். இப்பயும் அதே அனுபவத்தில் வந்துட்டார். ஆனா கூட்டத்தில் வந்தா லட்சக்கணக்கில் ஜனங்கள், ஒருத்தர் கூட அசையலை. அப்படியே இரும்பு தெர மாதிரி, வெங்கலம் மாதிரி, இரும்பு மாதிரி, அவன் அப்படியே கட்டுண்ட மனுஷன் மாதிரி நின்றுகிட்டு இருந்தான். பெண்ணிக்கு ஒன்றும் புரியலை. பெண்ணி ஐயாவுக்கு ஆண்டவரை பார்க்குறாரு, என்ன ஆச்சு ஆண்டவர், ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் அசைவாடலை? அப்போ கர்த்தர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன்,
என்னை கனவீனம் பண்ணுவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். நீ என்னை புறக்கணித்தாய், அதனால நானும் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்த புறக்கணிக்கிறேன். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. நான் மத்தியானம் என்ன சொன்னேன் உன்ட்ட? இதே சம்பவம் இன்னொரு இடத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எழுப்புதல் படைமுயற்சி கூட்டம்னு போட்டு மிகப்பெரிய வால் போஸ்ட் அடிச்சு உலகளாவிய ஒரு பெரிய பேனரை கட்டி மேல வச்சிருந்தாங்களாம். அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே பல பட்டணங்கள்ல இருந்து கார் வண்டி வச்சு வந்து கூட்டத்தை கூட்டி, லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அந்த பேனரையே போட்டோ எடுக்க, அந்த பேனரையே விளம்பரப்படுத்தி, இவ்வளவு பேனர், இவ்வளவு கண்ணு கெட்டின வரையும் அந்த பேனருடைய உயரம் இருந்துச்சான். அப்ப அந்த ஊழியக்காரர் அந்த ரூம்ல ஜெபிக்கிறப்ப கர்த்தர் முகமுகமா தோன்றி சொன்னாரா, மகனே, அந்த கூட்டத்தில் நான் வரணும்னா நீ முதல்ல அந்த பேனரை கழட்ட சொல்லு. அந்த பேனர்ல ஒன்ன அவ்வளவு பெரிய உருவமா காட்டி மக்கள் எல்லாம் உன்னை பார்க்க தான் வர்றாங்க. நான் எப்படி அந்த மக்களை வந்து ஆசீர்வதிக்க முடியும்? அங்க என்ன அவங்க காண்பிக்கல, உன்னைத்தான் பெரிய ஆளா காண்பித்திருக்கிறாங்க. இது உன்னுடைய அனுமதி இல்லாம அங்க நடந்திருக்கு. நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, உன்னுடைய அனுமதி இல்லாம உன்னுடைய பேனரை மிகப்பெரிய அளவில் கட்டி வச்சு ஜனங்களை ஒன்றும் பட்சத்துல அன்னைக்கு எப்படி தானியலுக்கு அந்த உருவத்தை செய்து வச்சு தானியலை விழுக வச்சார்களோ அது போல செஞ்சிருக்கிறாங்க. நீ அந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பேனரை அவுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த ஊழியக்காரர் அந்த ரூம்ல இருந்தே கால் பண்ணி அந்த குறிப்பிட்ட நபர் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட ஃபோன் பண்ணாரு. நான் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா முதல்ல பேனரை கீழே இறக்குங்கன்னார். பேனரை இறக்குனா தான் நான் வருவேன், இல்லாட்டி வண்டி எடுத்துட்டு நான் ஊழி கிளம்புறேன் என் ஊருக்குன்னார். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? எத்தனை லட்சங்களை விதைச்சிருக்கிறோம், அவுக்க சொல்றீங்களே. லட்சங்களை உங்களை யார் விதைக்க சொன்னது? இதை தண்டி உருவத்தை எதுக்கு அங்கே செஞ்சு வச்சிருக்கிறீங்க? தேவன் சில காரியத்தை அருவருக்கிறத நாமும் அருவருக்க கற்றுக்கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்க, மாலை கூட்டத்தில் கர்த்தர் அசைவாடலை. அப்ப சாஷ்டாங்கமா இந்த கூட்டத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு தான், உங்க செவிக்கு சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல, தயவு செய்து எனக்காக நீங்க வர வேண்டாம். நான் செஞ்ச பாவத்துக்காக இந்த மக்கள் என்ன செய்வாங்க? இந்த மக்களை நினைத்தரலாம், என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்தது தவறு. பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு அழுது ஜெபம் பண்ணினாரு. அடுத்த நொடி தேவன் பயங்கர பராக்கிரமசாலியாய் அந்த கூட்டத்துக்குள்ள இறங்கினாரு. அந்த கூட்டத்தில் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். உங்களை யாராவது தூண்டி விட்டு எங்க ஜெபிக்கலான்னு பாருங்க, எங்க நீங்க பயங்கரமா ஜெபித்தா இடம் அசையுங்க, நீங்க பாடுனா ஆவி அலறுங்க, நீங்க பிரசங்க மண்ணுனா மனம் திரும்பிடுவாங்கங்க. இதெல்லாம் சொன்ன நம்பாதீங்க, ஒன்று கூட நடக்காது. கர்த்தருடைய ஆவி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய வேதம் சொல்லு, தாகம் உள்ளவன் மேல் நான் தண்ணியை ஊற்றுவேங்கிறார், வறண்ட நிலத்தின் மேல் நான் ஆறுகளை ஊற்றுவேங்கிறார். அப்ப ஊற்றுகிறதையும் நிரப்புகிறதும் கர்த்தர் தான். நான் ஃபயர்னு சொன்னோடனே ஃபயர் ஆகாது, அதை ஃபயர் பண்றவர் கர்த்தர் தான். அப்ப கர்த்தர் தான் அதுல மகிமைப்படணுமே ஒழிய மனுஷன் அல்ல. அப்ப பாருங்க, பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் கல் அப்பமாக்கும். அப்ப அவர் சொல்றாரு, கல்லுனால் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாதுப்பா, வார்த்தையினால் உயிர் வாழ முடியும். பக்கத்துல சொல்லுங்க, என்ன உனக்கு தேவை? வார்த்தை தேவை. அப்ப நீ கேட்கணும், ஆண்டவரே வார்த்தை எனக்கு வேணும், தயவு செய்து வார்த்தையை கேளுங்க. நான் நேற்றில இருந்து ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான் பண்ணினேன். என்ன தெரியுமா? 3 வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, 3 வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. முதல் ஆராதனைக்கு ஒரு வார்த்தை, 2வது ஆராதனைக்கு ஒரு வார்த்தை, 3வது ஆராதனைக்கு ஒரு வார்த்தை. 3 தான். நேற்று காலையில் ஆரம்பிச்ச ஜெபம் இன்னைக்கு முதல் வார்த்தையை பெற்றுக்கொண்ட வரையும் அதுதான், அடுத்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட வரையும் அதுதான். இப்ப மாலை தம்பி கொண்டு வர்றப்ப அந்த வார்த்தை முடிஞ்சாதான் நான் அடுத்த ஜெப குறிப்புக்கே போவேன். அது வரையும் ஒரே ஒண்ணுதான், வார்த்தை தாங்க, வேற ஒண்ணு எனக்கு வேணாம் ஆண்டவரே, நிறைவாய் வைத்திருக்கிறீங்க, வார்த்தையை கொடுங்க. அந்த வார்த்தை தான் ஜனங்களை விடுதலையாக்கும். வார்த்தை தாங்க உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். வார்த்தை தாங்க உங்களுக்கு அற்புதம் செய்யும். அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்து பாருங்களே, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, அதே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 4:6. Thank you wonderful the Holy Spirit. வாசிமா, அதே வார்த்தையை திரும்ப சொல்றேன் பார். நீ தேவனுடைய குமாரனானால் தாள குதி பார்க்கலாம், மாலை கொண்டு போய் மேல நிறுத்திட்டு குதி பார்க்கலாம். வீரத்தை தூண்டுறது, வீரத்தை அவருடைய, நீ உண்மையிலே ஆம்பளையா இருந்தது செய் பார்க்கலாம், நீ பொம்பளையா இருந்தது செய் பார்க்கலாம். இன்னும் உலகப்புறமான பேசுவாங்க.
இப்படி சொன்னோடனே நம்ம உடனே வீரத்தை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய பெலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஒரு பெலனுமே கிடையாதுங்க. உன் பெலனை காட்டுறதுக்கு உன் மாம்சீக பெலன் எவ்வளவு? உன் பெலன் எவ்வளவு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம பெலன் கர்த்தர் தான். அவன் பிசாசு சொல்றதுக்கெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, கர்த்தர் சொன்னா மட்டும் கேளுங்க. நீங்க வாட்டில் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்கறது. இப்போ பாருங்களே, மோசேக்கு அவங்க அண்ணன் வந்து மாமா வந்து ஆலோசனை சொல்றாரு. என்னாச்சு? அந்த ஆலோசனையை கேட்டுட்டார் அவர் வாட்டில். இதுவரையும் கர்த்தர் சொன்னதை கேட்டார்ல, இப்பயும் கர்த்தர் சொன்னதை தானே கேட்கணும். மாமா சொன்னா உடனே என்ன செய்யறது? கேட்டுக்கிறதா? அது தேவனிடத்துல போய் கேட்க வேண்டாமா? கர்த்தாவே இது உமக்கு சித்தமா? எங்க மாமா சொல்ற நல்ல ஆலோசனையா கெட்ட ஆலோசனையா அப்படின்னு அவன் கேட்காம மாமா சொற்படி அவன் செய்தான் என்று வேதம் சொல்கிறது. யோசுவா பாருங்க, கிபியோனியர்கள் வர்றாங்க. அங்கிருந்து வரும் பொழுது, நாங்க தூர தேசத்திலிருந்து வர்றோம், நாங்க புறப்படும் பொழுதே இந்த அப்பத்தை எடுத்தோம், இது பிறப்படும் பொழுதே இந்த செருப்பை அணிஞ்சுக்கிட்டு வந்தோம், பிறப்படும் பொழுதே நல்ல புது ட்ரெஸ்ஸை போட்டிருந்தோம். ஆனா இந்த பஞ்சத்துல நாங்க நடந்து வர்ற பாதையில செருப்பு தேஞ்சிருச்சு, துணிமணிலாம் கிழிஞ்சிருச்சு, இந்த அப்பமெல்லாம் பழசாயிருச்சு, நாங்க உம்மிடத்துல உடன்படிக்கை பண்ண வந்தோம்னு சொன்ன உடனே கர்த்தருடைய சொல் கேளாமல் யோசுவா கிபியோனியரோடு நல் மனம் பொருந்தினான், உடன்படிக்கை செய்தான், அப்பத்தை வாங்கி கொண்டான், அவர்களோடு ஐக்கியப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. கடைசியில பார்த்தோம்னா அவங்க பக்கத்து ஊருக்காரங்க வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க, ஏமாத்தப்பட்டு போயிட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, அதனால விறகு பொறுக்கிற வேலையை உங்களுக்கு நான் சாபமான வேலையை தர்றேங்கிறேன். பாருங்க, மோசையும் தடுமாறிட்டாரு, யோசுவாவும் தடுமாறிச்சு. அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற முடிவுகள் அது தவறான முடிவுகளா போயிடும். இங்க பாருங்க, பிசாசு சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாரு, தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்ன உடனே அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரே. எழுதியிருக்குல்ல, ரெண்டு பேருமே எதுல தான் பேசுறாங்க. இப்போ ஒரு கேள்வி, பிசாசுக்கு வேதம் தெரியுமா? கட்டாயம் தெரியும். ஏன்னா அவன் எங்க இருந்து வந்தவன் கிடையாது, பாதாளத்திலிருந்து வந்தவன் கிடையாது. அவன் ஏஞ்சல், அவன் லூசிபருங்கிறவன் தேவனுக்கு முன்பாக நின்று ஆராதனை செய்தவன். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, 3 தூதர்கள், பிரதான தூதர்கள், மிகாவேல், கேப்ரியல், லூசிபர். லூசிபர்னா ரொம்ப அழகானவன், அவனைத்தான் கர்த்தர் சபித்து பூமிக்கு இருளாய் அனுப்பினார். அவன் கர்த்தரிடத்துல நின்றவன். அதனாலதான் ஏசாயால வாசித்து பார்த்தா, தூதர்களிலே நீ பிரதானமான தூதன் என்று சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு பிரதானமான வேலை செய்தவன் தான் அந்த தூதன். அவன் கர்த்தருக்கு மேல தன்னை உயர்த்தினதுனால, தன்னையே தேவன் என்று அவன் பிரகடனப்படுத்தினதுனால கர்த்தர் அவனை சபித்து இருள் நிறைந்தவனாக இந்த பூமிக்குள்ள தள்ளினார். அவனால பூமியில வந்து விழுந்தான். விழுந்தவன் அடுத்த வார்த்தையை சொல்றான் பாருங்களே, கவனிங்க, 8வது வசனம். பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையில் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளையும் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமே விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இப்ப இந்த பூமி எல்லாம் அவன் கையில இருக்கிறதுனால என்ன சொல்றேன், என்னை கும்பிட்டேனா, என் முன்னாடி விழுந்தேனா, என்னை வணங்குனேனா, என்னை தொழுது கொண்டேனா, என்னை பணிந்து கொண்டேனா, இந்த பூமி எல்லாம் நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், தருவேன். கர்த்தரையே சோதிக்கிறேன் பாருங்க, பணிந்து கொள்ள சொல்லி அவரை தூக்கிட்டு போறேன். நல்லா கவனிங்க, இயேசுவை அவனால தூக்க முடியுமானா, அவர் மாம்சீகத்தில் இந்த உலகத்துக்கு நம்மை போலவே வந்திருக்கிறாரு. அப்ப நம்மை போலவே அவருக்கும் எல்லா சோதனையும் இருந்துச்சு. உனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களும் அவருக்கு இருந்துச்சு. உடல் ரீதியான ப்ராப்ளம், மன ரீதியான ப்ராப்ளம், உணர்வு ரீதியான ப்ராப்ளம், எல்லா சோதனையும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் இயேசப்பா ஜெயித்தாரு. அதனாலதான் அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராய் இந்த பூமியில இருந்தார். அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, அவனை பார்த்து இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று 3 இடத்துல என்னதான் சொன்னாரு, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கு. அப்ப எங்க இருந்து மேற்கோள், எங்க இருந்து காட்டுறாரு? அக்கார்டிங் டு த பைபிள் சேஸ், வேதத்தை தான் காட்டினார். எல்லா இடத்துலையும் அவர் காண்பித்தது வேதம் தான். அப்ப நாம எதை படிக்கணும்? வேதத்தை படிக்க. அதுக்கு தாங்க படிங்க 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 படிங்க. ட்ரிபிள் இ படிக்கிறவங்க இத்தனை புத்தகம் படிக்கிறாங்க, பிடிஎஸ் படிக்கிறவங்க இத்தனை புத்தகம் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க இத்தனை புத்தகம், பிஎல் படிக்கிறவங்க இன்னும் புத்தகம் படிக்கிறாங்க, எல்லா புத்தகமும் படிக்கிறாங்கங்க. எக்ஸப்ட் வேதத்தை மட்டும் படிக்க மாட்டாங்க. அவ்வளவு புத்தகத்துக்கு படிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இருக்கு, மார்க்க இருக்கு, வலி இருக்குது, ராப்பகலா உட்காந்து படிக்கிறாங்க. இதை படிங்கன்னு சொன்னா முகமே அப்படி சுள்ளுருது. அப்படி பார்த்தா சரி, அவங்க தான் அப்படி. நம்ம ஆளுகளையாவது படிங்கன்னா, எத்தனை பேர் தேநீட்ட பணியார மாதிரி படிக்கிறோம்? வேதத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் தினந்தோறும் உட்கார்ந்து இருக்கிறோம்?
நம்ம யோசித்து பாருங்க, இதுதாங்க நம்மளை நியாயந்திருக்க போற புஸ்தகம், இதுதாங்க நம்மளை வாழ வைக்கிற புஸ்தகம், இதுதாங்க நம்மளை ஆசீர்வதிக்கிற புஸ்தகம். இந்த வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். இன்னைக்கு சொல்றது வாய்க்கவே மாட்டேங்குது பிரதர். எப்படி வாங்கிக்கும்? நீ தான் வேதத்தையே படிக்கலையே. வேதத்தை அப்படியே என்ன பண்றது, ஒரு ஊருகா மாதிரி அப்படியே லேசா ஒரு டச் பண்ணிட்டு போயிடுறது. காலையில் எந்திரிச்சோன்னே அவசரமா படிக்கிறது. அங்கே எங்கடா தொலைவது இருக்கு இல்லை, சின்ன சங்கீதம் 117 எடு, 2 வசனம் தான் இருக்கு, லடக்குன்னு படி போட்ட படிக்கணும் தானே. இது யாரை ஏமாத்துறது? உங்களையே நீங்க மண்ணை தூக்கி தலையில போட்டுக்கிறீங்க, நீங்க ஏமாத்திக்கிறீங்க. 7 கண்கள் உள்ளவரை ஏமாத்த முடியாதுங்க. மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்குங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க. நம்ம எதுக்கு மனுஷனை திருப்திப்படுத்தணும்? மனைவிக்கு பயந்துட்டு எத்தனை கணவன் மேல் பைபிள் படிக்கிறாங்க. மனைவிக்கு பயந்துக்கிட்டு கணவனும், கணவனுக்கு பயந்துட்டு மனைவி. ஏன்னா கணவன் சும்மா கேட்பார், செவமண்ணியா பைபிள் படிச்ச, செவமண்ணியா பைபிள் படிச்ச சொல்லுவாங்க. இந்த முசுறு வந்தா எப்ப பார்த்தாலும் முசுறு. கொல்ல பேர் புருஷனுக்கு பேர் வேணாரு முசுறுன்னு வச்சிருக்கேன். கொல்ல பேரு மனைவிக்கு எரும மாடுன்னு பேர் வச்சிருக்கேன், கழுதைன்னு பேர் வச்சிருக்கேன். மாட்டில் இருக்க மிருகத்து பேரை பூரா மனைவிக்கு வச்சுக்கிட்டு அவளுக்காக இவளுக்காக படிக்க வேண்டியதா இருக்கு, இவளுக்காக ஆராதனைக்கு போக வேண்டியதா இருக்கு, இவளுக்காக செபிக்க வேண்டியதா இருக்கு. இது விளங்குமாங்க? இந்த வண்டி எங்கெங்க போய் சேர்? கணவனுக்காக மனைவியும் மனவனுக்காக எல்லாம் படிக்காதீங்க, கர்த்தருக்காக படிங்க. பாசத்தோடு படிங்க, நேசத்தோடு படிங்க, ஆசையோடு படிங்க, உணர்வோடு படிங்க. அது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத மகுடம். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தேனிட்ட பணியாரங்க. தேனு மேல பணியாரத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், தேனே அந்த டேஸ்ட். அதுல நனைஞ்ச பணியாரம் என்ன டேஸ்டா இருக்கும்? அந்த காலத்துல மண்ணா கொடுத்தாராம், அதைத்தான் சொல்றாரு தேனிட்ட பணியாரம். இதை தயவு செய்து நீங்க, நான் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், அந்த பணியாரத்தை தேனில் ஓட்டு, அது எப்படி தாண்டா டேஸ்டா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. ஏன்னா தேன் எத்தனை வருஷம் ஆனாலும் அது என்ன செய்யாதான், அது கெட்டு போகாதான். தேன் இருக்க 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 டேஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கும்னு தேன் பிடிக்கிறவங்க சொல்றாங்க, தேன் எடுக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப இந்த வசனம் பழசாக 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 மகிமை கூடிக்கிட்டே இருக்குங்க. தயவு செய்து இதுல உங்க முகத்தை பதிங்க. தாவீது சொல்றாரு, இதுல இல்ல அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்ணை திறங்க. நீங்க நம்ப பண்ணின வசனத்துக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்பு நிறைய வசனம், இது நமக்கு நம்பகமான வசனம் இருக்குதுங்க. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்குதுங்க, இந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குங்க, இந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்குதுங்க. இந்த வார்த்தை உங்களை பிழைப்பூட்டும், இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த உலகமே அழிந்தாலும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வாழ பண்ணும் என்பதை நீ மறந்து போய்விடாத. அதை ருசிகரமாய் நான் அனுபவித்தவன். எழுதி இருக்கிற வார்த்தையை வெறும் வார்த்தையா பார்க்காத, ஜீவனுள்ள வார்த்தையா பாரு, உயிருள்ள வார்த்தையா பாரு, நம்பிக்கைக்குரிய வார்த்தையா பாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதுல எழுதி இருக்கிற ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது என்பதை நான் உனக்கு திருஷ்டாந்தரப்படுத்தி நான் சொல்றேன். கர்த்தர் பேசுகிறவர் உண்மையானவர், அவர் சொல்லுகிற காரியம் உண்மை, அது நிச்சயமாய் நடக்கும். எங்க வேதத்துல அடுத்து ஒரு மனுஷனை கர்த்தர் சோதித்தார். இந்த 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சபையே, சபையில் இருக்கிற விசுவாசியே, சிமிர்னா சபையை குறித்து கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பட போகிற பாடுகளை குறித்து நல்லா கவனிங்க. பாடுகள் இருக்குதுங்க, பக்கத்துல சொல்லுங்க. பாடுகள் வந்தா தாங்க பரலோகம், சோதனை வந்தா தாங்க ஜெயிக்க முடியும், சோதனை வந்தா தாங்க நீ பொண்ணா நிரூபிக்க முடியும். அதனால எனக்கு எந்த டெஸ்ட்டுமே வைக்க கூடாதுன்னு நீ பாஸே பண்ண முடியாதுங்க. கர்த்தர் உன்னை சோதிச்சு தாங்க அடுத்த வழிக்கு கூட்டி போவார். இங்க பாருங்க, இந்த சபையை பத்தி சொல்றாரு, பட போகிற பாடுகளை குறித்து. பக்கத்துல பயப்படாத சிஸ்டர். ஏங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? ஒன்னும் பயப்படாதே. பவுலை பார்த்து சொல்றாரு பயப்படாதே, பேதுருவை பார்த்து சொல்றாரு பயப்படாதே. உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க, ஏன் பிரதர் பயப்படுறீங்க? சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், ஆனா உனக்கு குறைவு வராது. உன்னை கர்த்தர் போஷிக்க 24 மணி நேரம் கூட இருக்கிறார். நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். இங்க பாருங்க, சபையை பார்த்து சொல்றாரு பட போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. உனக்கு என்ன பாடு இருக்கு, என்ன வேதனை இருக்கு, என்ன கவலை இருக்கு, என்ன அதை குறித்து கவலைப்படாத. அடுத்து சொல்றாரு பாரு, இதோ நீங்கள் சோதிக்கும் படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரே காவலில். அப்ப இந்த சோதிக்கப்படும் பொருட்டாக சிலரை காவலில் போடுவான். அப்ப இன்னைக்கு காவல் உங்களுக்கு வந்திருக்கு. என்ன காவல்?
வியாதி என்கிற காவல், வறுமை என்கிற காவல், தரித்திரம் என்கிற காவல், கடன் தொல்லை என்கிற காவல், கஷ்டம் என்கிற காவல். இது சிலரை சோதிக்கும்படியாக. இந்த சோதனையில கர்த்தர் உங்களை பார்ப்பார், இந்த சோதிச்சு பார்ப்பார், இதுல எப்படி இருக்கிறேன். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கர்த்தர் சோதித்தார். பாருங்களே, யாக்கோபு புஸ்தகம், அது இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. யாக்கோபு 1:12 வாங்க. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். தேங்க்யூ லார்ட். பக்க நம்பர் 312, 12வது வசனம், 1ஆம் அதிகாரம். சோதனையை ஆமென். இன்னைக்கு ஃப்ளைட் ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நேரடியாக ஃப்ளைட்டில் போய் உட்காந்துருப்பாங்களா? இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னா அவங்க நேரடியாக போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவங்க எத்தனை ட்ரைனிங் போயிட்டு வர்றாங்க, மிலிட்ரிக்காரங்க எத்தனை ட்ரைனிங் போயிட்டு வர்றாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே பயிற்சி போய் தாங்க இன்னைக்கு பயிற்றுனராக வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சில சோதனையில் போய் தாங்க ஆகணும். சோதிக்கப்பட்ட பின்பு தாங்க நமக்கு சாதனையாக மாறும். இங்கே பாருங்க, சோதனையை சகிக்கிற நமக்கு சோதனை வரும்பொழுதே ஜெயிக்கிறது கிடையாது. ஐயோ இதில் போய் விட்டுட்டாரு, இது போய் எனக்கு வந்திருக்கு, போய் எனக்கு போய் கொடுக்கணும், இதை போய் அவளுக்கு கொடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. நான் வந்து அப்படி ராஜா மாதிரி உட்காந்துட்டு ராஜா மாதிரியே போகணும். என்னைய போய் கர்த்தர் சோதிக்கலாமா? என்னமோ பெரிய நீ வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாரும் மனுஷன் தாங்க. மனுஷனுக்கு வருகிற சோதனை நமக்கு தான் என்ன செய்யும், வரும். இங்க வேதத்தில் எழுதுறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன். சோதனையில் நீ யாரா விளங்கணும்? ஹலோ, உத்தமனா விளங்கணுங்க. உத்தமனா விளங்கணும்னா நீ சோதனை வழியா போய் தான் ஆகணும். அப்பதானே உன்னை உத்தமன்னு கண்டுபிடிக்க முடியும். சோதிக்காத எந்த பொருள், தங்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஜுவாலிக்கணும்னா அதை புடமிடப்படுதுங்க. வைரம் ஜுவாலிக்கணும்னா பட்டை தீட்டணுங்க. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு சோதனையில தாங்க அது மகிமையாய் மாறுகிறது. அருமையானவர்களே, இங்க வேதம் சொல்லுது, அவனுக்கு என்ன கர்த்தர் கொடுப்பாரா? ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். இங்க பாருங்க, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், உண்மையா இரு, மரண பரியந்து உண்மையா இரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை. கிரீடம் மட்டும் பெருசா வேணுங்க, ஆனா சோதனை மட்டும் எனக்கு வேணாங்க அப்படின்னா எப்படிங்க ஆகும்? அப்ப இங்க சொல்றாரு, சில சோதனை உனக்கு சில நாட்கள் வரும், அதை சகித்துக்கொள், அதை பொறுத்துக்கொள், அதை ஏற்றுக்கொள், அதை அங்கீகரி, அப்பதான் நீ ஜீவ கிரீடத்தை பெற முடியும். அப்ப இந்த சோதனையை யாரெல்லாம் ஜெயிச்சா பாருங்களேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அப்ப ஆபிரகாமையே சோதித்து பாப்பா, ரமேஷை சோதிக்க மாட்டாரா? அல்லது வெள்ளி மலையை சோதிக்க மாட்டாரா? அல்லது அருள் கிருபாகரனை சோதிக்க மாட்டாரா? நம்ம எல்லாம் விதி விலக்கா? எங்களுக்கெல்லாம் சோதனை வேண்டாம் பிரதர், ஆபிரகாமையே சோதிச்சு ஈசாக்கையே சோதிக்கட்டும், எங்களுக்கு அப்படிலாம் வேண்டாம். நாமும் அந்த வழியா போய் தான். அவனுக்கு பெரிய சோதனையா இருக்கான், விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணாமா? நமக்கு ஒரு சின்ன சோதனையாவது கொடுத்தா தானே செலக்டட் ஆக முடியும். இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறான்ல, எதுக்கு? பெரிய பெரிய ஆளுகளுக்கு பெரிய இன்டர்வியூ இருக்கேன். சில பேர்த்த சொல்லுவேன், சும்மா அட்டன் பண்ணுங்க, நாங்கள் உங்களை பாஸ் பண்ணி விட்டுறோம்பேன். அது மாதிரி கருத்தை சொல்லு, சின்ன சோதனை தான்ப்பா, அதை ஏற்றுக்க, நான் உனக்கு ஒரு பெரிய மகிமையை தரப்போகிறேன். இப்போ ஆபிரகாமை எதுக்கு சோதிக்கணும்? அன்பில் சோதிக்கிறாருங்க. இப்போ நம்மளையும் சோதிச்சு பார்ப்பார், உன் அன்பு கரெக்டாக இருக்குதா, நீ உண்மையிலேயே அன்பு செய்கிறியான்னு. இப்போ அவருக்கு ஒரு சோதனை வைக்கிறார், உன் நேசம் உண்மையானதா, நீ அவரை அன்பு கூறுறது எல்லா காலத்திலையும் அன்பு கூறுவாயா? பேதுருவை 3 வருஷம் கழிச்சு பேதுருக்கிட்ட போறார். 3 வருஷம் பழகிட்டு 3 வருஷம் கூடயே அப்பந்திங்க வச்சுட்டு 3 வருஷம் இவனு முன்னாடி பின்னாடி மந்திரிமாரா போயிட்டு இப்போ கடைசியில் வந்து கேட்குறாரு, உண்மையிலேயே நீ என்னை அன்பு கூறுகிறாயாப்பா? இப்போ உங்களையும் பார்த்து கேட்குறாரு, ஏய் உண்மையிலேயே உன் அன்பு உண்மையானதானா? இல்லை, இன்னைக்கு எத்தனை கணவன் மனைவியை உண்மையாக அன்பு கூறாங்கன்னு எப்போ தெரியும் தெரியுமா? புதுசில் தெரியாதுங்க. புதுசில் காட்டுறது பூரா டூப்பு. நான் இப்போ சொல்லித்தரேன். கடைசி வயசாக முடியாத காலத்தில் வந்து அன்பு காட்டுறேன் பார்த்தியா, அதுதான் ஒரிஜினல் அன்பு. கைத்தட்டி கர்த்தருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத ரகசியத்தை சொல்லித்தரேன். இளமையில காட்டுற அன்பெல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. நீ தடுமாறி, கலர் மாறி, முடியெல்லாம் வெள்ளை பூத்து, கை போய் கால் போய் இடுப்பு போய் நடக்க முடியாதப்போ ஒருத்தன் காட்டுறான் பார்த்தியா, அதுதான் ஒரிஜினல் அன்பு. அந்த அன்பு தான் கடைசி வரை நிற்கிற அன்பு. இளமையில காட்டுற அன்பெல்லாம் அது கவர்ச்சியினால வர்ற அன்பு, ஈர்ப்புனால வர்ற அன்பு, உன்னுடைய தேவைக்காக வர்ற அன்பு. அந்த அன்பை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்ப இவனை வந்து கர்த்தர் சோதிக்கிறார் பாருங்க. எப்ப வந்து சோதிக்கிறாரா? 22ஆம் அதிகாரத்துல இவனுக்கு ஈசாக்கு பிறந்தாச்சு. இப்ப ஈசாக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு அலையிறான். மகனே மகனே நேசகுமாரனே. நம்மளும் கூட வேலைக்கு பின்னாடி எத்தனை பேரு, மனைவிக்கு பின்னாடி எத்தனை பேர், பிள்ளைகளுக்கு பின்னாடி எத்தனை பேர், சித்தப்பா பின்னாடி எத்தனை பேர், மாமா பின்னாடி எத்தனை பேர், மச்சான் பின்னாடி எத்தனை பேர், நாய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம்.
இன்னும் பார்த்தா வண்டிக்கு பின்னாடி ஒரு கூட்டம், வண்டியை துடைக்க கழுவ துடைக்க கழுவ துடைக்க கழுவ, இப்படியே ஒரு கூட்டம். டிவி முன்னாடி ஒரு கூட்டம், அடுத்து வாட்ஸ்அப் முன்னாடி ஒரு கூட்டம், அடுத்து கையில் இருக்குல்ல ஒன்று இந்த சதுரமாக வாங்கியிருக்கிறீங்க டேப்புக்கு முன்னாடி ஒரு கூட்டம், இன்னும் சிநேகிதருக்கு முன்னாடி ஒரு கூட்டம், எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம். இப்போ ரொம்ப ஒவ்வொன்று ஃபேவரட், சிலருக்கு சிலது ஃபேவரட். இப்போ இவனுக்கு ஃபேவரட் யாரு? மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பின்னாடி கர்த்தரே சொல்றார், 3 டைட்டில் சொல்றாரு பார். உன் புத்திரன், 2வது வசனம் உன் ஏகசுதன் நேசகுமாரன். உன் புத்திரன் ஒரே வார்த்தை சொல்லிக்கலாம்ல, 3 விதமான விங்கி வைக்கிறார். உன் புத்திரன் தான்ப்பா, ஆனா உனக்கு எல்லாத்த விட இவனுக்கு ஏற்கனவே ஆகாருக்கு ஒரு குழந்தை இருக்குது. இன்னும் இவனை உத்தமத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? 25ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. இவன் எவ்வளவு கரெக்டான ஆளுன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொள்ள பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதே லேசா மைல்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். மத்தேயு ஆதியாகமம் 25:1 ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயும், ஹலோ இருக்கா? ஆபிரகாம் தானே? இப்ப சொல்லுங்க, சாராளு, ஆகாரு, கேத்தூரால். கேத்தூராலுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு பாருங்க. அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஸானையும் மேத்தானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாக்கையும் பெற்றால். இப்ப இங்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு பார். இத்தனை பேர் இருந்தாலும் அங்க இஸ்மவேல் இருக்கேன். எல்லாத்த விட ஓவர்டேக் பண்ணி இவன் யார் மேல பாசம் போயிருச்சு? யார் மேல போயிருச்சு? இப்ப நம்ம வீட்லயும் அப்படித்தாங்க இருக்கும். 2 இருக்குன்னா அதுல ஏதாவது 1 மேல கொஞ்சம் கூடுதலா பாசம் இருக்கும். 5 இருக்குன்னா அதுல 2 மேல பாசம் இருக்கும். ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனை நேசித்தேங்கிறார். அவரே சொல்றார், யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவை நானு வெறுத்தேங்கிறார். இன்னும் இப்போ நம்ம வீட்லேயும் எப்படி இருப்பாங்க? அப்பா பிள்ளைன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அம்மா பிள்ளைன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அப்பாவே எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அம்மாவை தான் பிடிக்கும்னு ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களே, இவன் டச்சுன்னு போய் யாரோட ஒட்டிக்கிட்டேன்? ஈசாக்கோட ஒட்டிக்கிட்டேன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன் நேசகுமாரன் ஏக சுதனும். அடுத்து கடைசியில் சொல்றாரு, கடைசியில் வாசு, உன் புத்திரனுமாகி இவனை அழைச்சிக்கிட்டு மோரியா என்கிற தேசத்துல போய் அவளை தகன பலி கொடுத்துரும். எதுக்கு இந்த சோதனை? எதுக்கு இந்த பாதையை கர்த்தர் காட்டுறாரு? ஏன் இவனை சோதிக்கணும்? இவன் கீழ்ப்படிவானா கீழ்ப்படிய மாட்டானா? இப்ப நமக்கும் கர்த்தர் அதை தாங்க, ஒரு சோதனை. உங்களுடைய கீழ்ப்படிதலை பார்ப்பதற்கு கர்த்தர் ஒரு சோதனை வைப்பார். நீ கீழ்ப்படிவியா கீழ்ப்படிய மாட்டியா? இந்த சோதனையில் நம்ம எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறோம்னு நீங்க நானும் கவனிச்சு பார்க்கணும். கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தை தான் சொல்லுவார். சாமுவேலுக்கிட்ட வந்து மூலியமாய் சவுலுக்கு சொன்னாரு, 7 நாள் பொறுத்திருந்தார். ஆனா 7 நாள் பொறுத்திருந்தானா? இல்லையே. ஏவாளுக்கிட்ட சொன்னாரு, ஆதாமுக்கிட்ட சொன்னாரு, இந்த நடுமரத்தின் கனியை புசிக்காத. சின்ன கட்டளை தாங்க, ஆனா செஞ்சாங்களா? செய்யலையே. வேதத்துல செய்யாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நினிவேவுக்கு போனான்னு பகிரங்கமா சொல்றாரு. அவன் கூலி கொடுத்து தர்சீசுக்கு போனானா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டானா? கேட்கல. என்ன இப்படித்தான் ஆட்டுறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்களா? அப்படின்னா நம்மளும் இப்படித்தாங்க ஆட்டுவோம். ஏதோ 1 கேட்டிருப்போம், 2 கேட்டிருப்போம், 5 கேட்டிருப்போம், 10 கேட்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நோ சொல்லிடுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்படி பார்க்காத, இதை செய்யாத, இதை பேசாத, இந்த வழியா போயிட்டு இந்த வழியா வராத, இவங்களோடு நீ பழகாத, இவங்களோடு பேசாத, இவங்கள்ட்ட நீ உட்காராத. பல முறை சொல்லியிருக்கார். உன் சிகை அலங்காரங்கள் இப்படி இருக்க வேண்டாம், உன் பேச்சு இப்படி இருக்க வேண்டாம், இடரில் படுத்தும்படி பேசாத, இருள் படுத்தும்படி நடக்காத, இந்த அணிகலன்களை அணியாத. உனக்கே அந்த அணிகலன்கள் ஆபாசம் என்று தெரியும், ஆனா அதை அணியாதேன்னு கர்த்தர் சொன்னார். நம்ம அதில் தான் கவனமா இருப்போம். சில காரியத்தை கர்த்தர் சொல்லுவாரு, அவர் ரொம்ப ஜென்டிலானவருங்க. நீங்க நல்ல ஆவியானவரை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவரை மாதிரி ஜென்டில் பிஹேவியர் யாருமே கிடையாது. ஒரு தடவை சொல்லுவாரு, நீ கேட்கலன்னா நான் சூக்க விளையிடுவார். அவ்வளவுதான். சும்மா போய் உன்னோட ஓரியாண்டுக்கிட்டு வழிமறித்துக்கிட்டு உன் பின்னாடி சுத்திக்கிட்டே அவர் இருக்க மாட்டார். வருவது தெரியும், ஆவியானவர் போவது தெரியவே தெரியாது. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லி பார்த்துட்டு அவனை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுது. ஒரு தடவை புத்தி சொல்லு, 2 தடவை புத்தி சொல்லு, அவனை விட்டு விலகி விடு. அப்ப கர்த்தர் எழுதி வச்சவரு அவர் சொல்றாரு, இனி நான் உங்களோடு இரேன், நீங்கள் உங்கள் நடுவில் இருந்து பாவத்தை நிக்கிரகம் பண்ண விட்டால் இனி நான் உங்களோடு இரேன். சிம்சோனு
மடியில் படுத்து கிடக்கிறப்ப ஒரு நினைப்பு இருந்துச்சு, என்னன்னா ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளும் அப்படி தாங்க கொள்ள பேர் படுக்கக்கூடாத இடத்துல படுத்துக்கிட்டு, உட்காரக்கூடாத இடத்துல உட்காந்துக்கிட்டு, போகக்கூடாத இடத்துல போய்கிட்டு, பேசக்கூடாததை பேசிக்கிட்டு, பார்க்கக்கூடாததை பார்த்துக்கிட்டு, செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு நினைப்பு பொழப்ப கெடுக்குது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் வாக்கு மாறாதவர், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் என்ன பாவம் பண்ணாலும் கூட இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். பாவம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் துணை போக மாட்டார். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நல்லா தெரிஞ்சுக்க, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் உங்களை நிழல் போல பிடிக்கும் என்பதை வாலிப பிள்ளைகள் தெரிந்துகொள், அறிந்துகொள், புரிந்துகொள். உன் மனசுல அடித்தளத்தில் எழுதி வைத்துக்கொள். பாவத்தோடு விளையாடாத, பரலோகத்தோடு விளையாடாத, பாவத்துக்கு பின்னாடி போகாத. அது உன் வாழ்க்கையை நாசப்படுத்தி சின்ன பின்னப்படுத்தி சீரழித்து போட்டிரும். தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்க பாருங்களே, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார். அடுத்து யோபுவை கர்த்தர் சோதித்தார். கர்த்தர் அவனை சோதித்தேன்னு வாயில சொல்லவே கிடையாது. ஆனா யோபு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். யோபு 23:10 வாசிங்க. யோபு சொல்ற வார்த்தை, கர்த்தர் அவனை நான் சோதித்தேன்னு சொல்லல, ஆனா யோபு இந்த வார்த்தையை சொல்றான் பாருங்களே. யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரீபால், நான் போகும் வழியை அவர் அறிவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் என்னை சோதித்த பின், ஆபிரகாமை சோதித்தார், யோபுவை சோதித்தேன்னு அவர் சொல்லல, ஆனா யோபுவே சொல்ற கர்த்தர் என்னை சோதித்த பின்பு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பாதை சோதனையின் பாதை. என் மனைவி என்னை திட்டுறது சோதனையின் பாதை, என் பிள்ளைகள் மரித்து போனது சோதனையின் பாதை, என் ஆடு மாடுகள் என்னை விட்டு போனது சோதனையின் பாதை, என் உடம்பெல்லாம் ரணகலமாய் மாறி என் குலைந்து போய் இருப்பது, என் உருவம் மாறி இருப்பது சோதனையின் பாதை. இந்த சோதனையை நான் ஜெயித்த பின்பு நான் மகிமையாய் விளங்குவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஒரு ப்ராப்பர்சி சொல்லவா? வறுமை ஒரு சோதனை, தரித்திரம் ஒரு சோதனை, நெருக்கம் ஒரு சோதனை, உபத்திரவம் ஒரு சோதனை, கண்ணீர் ஒரு சோதனை, பலவிதமான பாடுகள் உங்களுக்கு ஒரு சோதனை. இந்த சோதனையில மட்டும் கொஞ்சம் காலத்துல நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களே, கர்த்தர் உங்களை பொண்ணா மாத்திடுவார். கைத்தட்டி கர்த்தர் பக்கத்துல சொல்லுங்க, சிஸ்டர், நீ சோதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த சோதனையின் பாதை, இது ட்ரைனிங் பீரியடு, இந்த பீரியடை மட்டும் நீ தாண்டிரு, கர்த்தர் உன்னை அப்படியே மகிமையா மாத்திடுவார். கைத்தட்டி கர்த்தருக்கு. இன்னைக்கு பிரசங்கிக்கிற நானு 50 பைசா இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். உங்களால நம்ப முடியுமா? 50 பைசா கூட இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். கட்டின கைலி கிழிந்த நிலைமையில நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். என்னுடைய மனைவியுடைய இன்ஸ்கர்ட், என்னுடைய மனைவியுடைய சட்டை, பிளவுஸ் எல்லாம் கிழிஞ்ச நிலைமையில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ₹1 கூட இல்லாமல் எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சோதித்து பார்த்தார். அப்ப உண்மையான ஊழியம் செய்வனா, அப்ப நான் தெருப்பிரசங்கத்துக்கு போவனா, வீடுகள் தோறும் சந்திக்க போவனான்னு என்னை கர்த்தர் சோதித்து பார்த்தார். பொருளாதாரத்தால என்னை அடி தளத்து வரையும் கொண்டு போனார். எவ்வளவு கீழே இறக்க முடியுமோ அவ்வளவு என்னை கீழே கொண்டு போய் பார்த்தார், சோதித்து பார்த்தாரு. அன்றைக்கும் நான் ஊழியம் செய்தேன், அன்றைக்கும் ஜனங்களை நான் ஆசீர்வதித்தேன், அன்றைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலையும் இயேசு நல்லவர் என்று பிரசங்கித்தேன். ஒரு சகோதரி என்னை பார்த்து கேட்டாங்க, ₹1 கூட உன்கிட்ட கிடையாது, உன் மனைவி வியாதி, உன் மகள் வியாதி, உன்னுடைய வீட்டில் எதுவுமே இல்லை, நீ கஷ்டப்படுகிற, ஆனா இயேசு நல்லவர் நீ சொல்றியே, எப்படி நல்லவர்னு கேட்டுச்சு. அந்த சகோதரி கிட்ட சொன்னேன், இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் நீ சொல்லுவ, என் இயேசு நல்லவர் என்பதை நீ சொல்லுவேன்னு சொன்னேன். இன்னைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களே சொல்றாங்க, இந்த ஊர்லயே நீ தான் நம்பர் 1 பெரிய மனுஷனாய் நீ இருக்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தர் அவர்கள் வாயால என்னை புகழ வைத்தார். ₹1 கூட இப்ப வரையும் நான் கடனாளி கிடையாது. கர்த்தர் எல்லா விதத்துல என்னை போஷித்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தா, யோபுவையும் சோதனைக்கு உட்படுத்தினார். அவன் சொல்றான், சோதிக்கப்பட்ட பின். இப்ப முன்னுதான் நீங்க இருக்கிறீங்க, என்ன பின்னு இருக்குதுங்க. முன்னுதான் இந்த வேதனை, ஆனா பின்னு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மகிமையின் மேல மகிமை, கிருபையின் மேல கிருபை, இரக்கத்தின் மேல இரக்கம், தயவின் மேல தயவு, ஈவின் மேல ஈவு, மைட்டி மேல மைட்டி உங்க வாழ்க்கையில வெளிப்படும். நீ நடந்து போனால் அற்புதம் நடக்கும், உன் நிழலில் அற்புதம் நடக்கும், உன் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும், உன்னை பார்க்கிறவர்கள் உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டார்கள் என்று சொல்லும்படி கர்த்தர் உன்னை மாற்றுவாரே. இன்னைக்கு யோபுவா இருக்கிற ஒண்ணு கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாருமே இதோ பார்த்து வியங்கும்படியான மனுஷனாக கர்த்தர் மாற்றுவாரே. தானியேலை கர்த்தர் சோதித்தார். 30 நாள்
மனுஷனை தவிர, ராஜாவை தவிர யாரையுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி, வணங்கக்கூடாதுன்னு சொல்லி, வேண்டக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பித்தார்கள். இப்ப யோசேப்புக்கு ஒரு சோதனை, தானியேலுக்கு ஒரு சோதனை வருது, ஜெபத்துக்கு சோதனை. 30 நாள் வரையும் ஜெபிக்க கூடாது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 30 நாள் தானே, பரவாயில்ல, 31ஆம் நாள் ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த 30 நாள் பிரச்சனை எதுக்குங்க? நம்ம எதுக்கு ராஜாவை பிரச்சனை பண்ணி வம்பிழுத்துக்கிட்டு ராஜாவுக்கு விரோதமா எதுக்கு போராட்டம்? நம்ம பேசாம அமைதியா இருக்கலாம்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? கையெழுத்து வைக்கப்பட்டது தெரிந்திருந்த பொழுதிலும் தன் வழக்கத்தின்படியே மேலே ஏறி போய் பலகணிகள் திறந்திருக்க பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து வேண்டுதல் பண்ணினா, அதனுடைய விளைவு, அதனுடைய பின் பிரச்சனை என்ன தெரியுமா? சிங்க கெபிக்குள்ள போனாரு. கர்த்தர் அவருக்கு மகிமைப்படுத்த. கை தட்டுங்க. நீங்களும் ஜெபத்தினால சிங்க கெபிக்குள்ள போகலாம். ஜெபத்தினால உங்களுக்கும் பிரச்சனை வரலாம். ஜெபிக்காத உங்க வீட்டுக்காரர் சொல்லலாம். எத்தனை தடவை சொல்றது? ஜெபம் பண்ணாத, நமக்கு ஆகாது, நம்ம வீட்டுக்கு இது விளங்காது, நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வருது, நீ ஜெபிக்க தான் கடன் கூடுது, ஜெபிக்க தான் பிரச்சனை வருதுன்னு உங்க வீட்டுக்காரர் வாயை பொத்தலாம். ஆனாலும் அதுக்காக ஐயோ அன்போடு பொத்திட்டாரு, எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, என் தங்கம் வயிறுன்னு சொல்லிருச்சேன்னு செல்லாத. கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வாரு. உன் வைராக்கியத்தை கர்த்தர் பாப்பாரு. நேப்காத்நேசர் சொல்லியும் தானியேல் கேட்கலங்க. கர்த்தர் சொன்னதை தான் தானியேல் செஞ்சான். 3 வேளையும் ஜெபம் பண்ணான். செங்க கபில போட்டாலும் சரி, கொன்னு போட்டாலும் சரி, அறுத்து போட்டாலும் சரி, என் தேவனுக்கு முன்னாடி நான் போய் ஜெபிப்பேன்னு சொல்லி நின்னான் பாருங்க. கர்த்தர் அந்த சோதனைக்கு பின்னாடி அவனை சாதனையாளராய் மாற்றினாரு. கடைசியாய் ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதே தானியேல் 3:6 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் வருது. என்னது? தம்புரு, எக்காலம், வீணை எல்லாம் முழங்கும் பொழுது எல்லாரும் இந்த சிலைக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து வணங்கணும். எல்லாரும் வணங்கிடணும். யாரும் நட்டமா நிக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டா பாபிலோனு மாகாணம் பூரா விழுந்துருச்சு. 3 வய மட்டும் நட்டமா நிக்கிறேன். ராஜா சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறேன், உத்தரவையும் கேட்க மாட்டேங்கிறேன், மேலதாளத்துக்கும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். அவங்க பிடிச்சு கேட்கிறாங்க, என்னடா இப்படி பண்றேன்னா? அவங்க சொல்றாங்க, ராஜா உனக்கு நல்லா தெரிஞ்சுக்க, எங்கள் தேவன் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஒரு நாள் நீர் நிறுத்தின உங்களுடைய ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற, கை தட்டுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப இவங்களை ஆராதிக்க விடாதபடி ஒரு தடை வந்துச்சு, ஒரு சோதனை வந்துச்சு, ஒரு நெருக்கம் வந்துச்சு. உங்களுக்கு அப்படி வந்திருக்கும். எத்தனை தடை வந்திருக்கு. நம்மளும் இந்த ஊழியத்தை செய்ய விடாதது என்னை எத்தனை கூட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு இங்க பிரசங்கிக்கிற என்னைத்தான் நீங்க பார்த்துருக்கிறீங்க. எத்தனை கூட்டத்துல கை கட்டி நின்றுருக்கேன் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை கூட்டத்துல என் மேல காரி துப்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை கூட்டத்துல என்னை மேல அபாண்ட பழி சொன்னாங்கன்னு தெரியுமா? எனக்கு எத்தனை விரல் இருக்குதோ அத்தனை கூட்டத்துல நான் ஏறி இருக்கிறேன். என்னை கை கட்டி நிறுத்தி இருக்காங்க. அத்தனை கூட்டத்துல என் மேல அபாண்டமான பொய்களை சொல்லி இருக்காங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல சொல்லி இருக்காங்க. அத்தனை இடத்துல நான் கூனி குறுகி நின்றுக்கிறேன். எதற்காக தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசுவுக்காக. இதே போல தாங்க அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? பொற்சிலையை நீ வணங்கணும், நாங்க மேலந்தாலும் தம்புரு அடிக்கும் பொழுது நீ விழுகணும், இல்லாட்டி உன்னை எரிகிற தீக்குள்ள தூக்கி போடுவோம். அவன் சொன்ன, நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். இப்ப சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். சோதனைக்கு என்னை தப்புவிப்பார், அதிகாரத்துக்கு என்னை தப்புவிப்பார், ஆணவத்திற்கு என்னை தப்புவிப்பார், மனுஷனுடைய மிரட்டுதலுக்கு என்னை தப்புவிப்பார், எல்லா துர் ஆலோசனைகளுக்கு என்னை தப்புவிப்பார். நின்றார்கள். அக்கினி ஜுவாலை அவர்கள் மேலே பற்றவில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த சோதனையை அவர்கள் சாதனையாய் மாற்றி அந்த உபத்திரவத்துக்கு அவர்கள் தப்புவித்தார்கள். இன்னைக்கு சொல்றாரு, நீ சோதனைக்கு நாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? விழித்திரு, ஜெபி. விழித்திரு, ஜெபி. இங்க பாருங்களே, என்ன செஞ்சாலும் நாங்க தொழுது கொள்ள மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். விடுவித்தாரா? விடுவித்தார். உங்களையும் விடுவிப்பார். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்காய் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டு. ஒரே ஒரு வாழ்க்கை சத்தியா, ஒரே ஒரு வாழ்க்கை பிரியா, ஒரே ஒரு வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்க ரீதா, எல்லாத்து பேரையும் நான் வரிசையா சொல்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு சான்ஸ். உன் கையில ஒலிம்பிக் தீபம் மாதிரி அபிஷேக தீபத்தை கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே அனல் படுத்திக்கிட்டே இரு. அதை அடுத்தவங்க மேல கொண்டு பத்தவை, அடுத்தவங்க மேல கொண்டு தூக்கி போட்டு அவனை பிடிச்சி எரியட்டும், அவன் வீட்டை பிடிச்சி எரியட்டும், எங்கிட்டோ எழுப்புதல் வரட்டும். அதுக்கு நீ காரண கர்த்தாவாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். கடைசியில ஒரு மனுஷனை சொல்லி முடிக்கிற, யோசேப்பு. அவனை எப்படியாவது கரைப்படுத்தில, பிழைப்படுத்திட,
எகிப்தில் இருக்கிற ஒரு ஆவி, போத்திபார் வீட்டில் இருக்கிற ஒரு ஆவி, அவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கண்ணு போட்டுச்சான். என்ன போட்டுச்சான்? ஹலோ வாலிப பிள்ளைங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களை கண்ணு போடுவாங்க, காதையும் போடுவாங்க, காலை இப்படி ஆட்டுவாங்க, இப்படிலாம் சொறிவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் தெரிஞ்சுக்க. பெரியவங்களுக்கெல்லாம் அந்த பாதையை கடந்துட்டாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க தான் என்ன நல்லா பேசுறாருங்க, நல்லா தான் பேசுவேன். பிசாசு எப்படி பேசுவேன்? அன்பே, ஆறு உயிரே, தங்கமே, வைரமே, உன்ன மாதிரி அழகே இல்லை, நீ பார்வோம் முடி அப்படி, உன் சுருள் இப்படி, உன் உதடு இப்படி, உன் கை இப்படி. உடனே சொன்னோடனே பல்ல காட்டிக்கிட்டு பின்னாடியே போகிறோம். அங்கே போன ஒருபாடு தானே தெரியும் அது நரகம் என்பது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இயேசுவை தவிர வேறு ஒரு அழகு இந்த உலகத்திலே கிடையாது. இயேசுதான் உண்மையான அழகு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உனக்கு ஏற்ற வாழ்க்கையை தருவார். காத்திரு, பொறுத்துரு. இந்த யோசேப்பு கிட்ட வந்து ஒரு பொண்ணு கண்ணு போடுறா, நித்தமும் போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரே வார்த்தை சொல்றேன், தேவனுக்கு விரோதமாய். கொஞ்சம் சொல்றீங்களா? கொஞ்சம் பக்கத்துல. ஹலோ, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு கேள்வியை கேளுங்க. எப்படிங்க இதை செய்ய முடியும்? எப்படிங்க இதை பார்க்க முடியும்? எப்படிங்க இதை நினைக்க முடியும்? இதுக்கு தாங்க நாங்கள் இங்கே வர்றதே இல்லை. வந்ததுலேருந்து ஒரு கோடி முறை பாவங்கிறார். பேசாமல் அங்கேயெல்லாம் போனால் குடிங்கிறான், அடிங்கிறான், அப்படிங்கிறான். அப்படி சொன்னாவில் ஆகும். இவர் வந்ததுலேருந்தே செருப்புல அடித்த மாதிரியே பாவம்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு தாங்க நாங்கள் போகிறதே கிடையாது. யாருக்குங்க நஷ்டம்? எனக்கா நஷ்டம்? எனக்கு நஷ்டம் இல்லை. சொல்ல என் ஆவி தூய்மையாக்கப்பட்டு நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். ஆனால் என் கூட நீ வரணுமே, அதுக்கு தானே இந்த பிரயாசம். சரியான பாதையை தானே காட்டுறேன். எங்கேயாவது தவறான காரியத்தை நான் சொல்றேன்னா, பரிசுத்தமாய் வாழுன்னு சொல்றது தவறாங்க, ஜெபிக்கிறதுன்னு சொல்றது தவறா, ஆராதிங்கன்னு சொல்றது தவறா, வசனத்தை வாசிங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்றது தவறா? இந்த தவறான உபதேசம்னு யாராவது சொன்னா நீங்க யோசித்து பாருங்க. எல்லாம் வசனத்தை தாங்க மையப்படுத்துறோம். எத்தனையோ போதகர்கள் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இவ்வளவு ஆழமா வசனத்தை கொண்டு போறீங்களே, உங்க பிரசங்கத்துல வசனத்தை விட்டு ஒரு இன்ச்சு வெளியே போக மாட்டேங்கிறீங்க, எங்க சுத்தியும் கரெக்ட் வசனத்துல வந்து நிக்கிறீங்களே, உங்க மெசேஜை நாங்க ஆசையோடு கேட்கறோங்கிறாங்க. போதக பிதாக்கள் சொல்றாங்க, விசுவாசிகள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்டா தானே சொல்லுவாங்க. அவங்க தான் நம்ம கண்டாலே முகத்தையே பிடிக்கல, பிரசங்கத்தை எப்படி பிடிக்கும்? இப்ப கேட்கிற தம்பி ஒரு அடிக்கிறான் பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த மனநிலைமையோடு எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நீ சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னா மாறுவ. நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சீகமும் பலவீனம் உள்ளது. உங்க சோதனையில நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் உலகத்துல ஏசப்பா காட்டி கொடுக்கிறாரு, ஜெபம் 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 ஜெபம். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரெச்சிங்க ஆண்டவரே. இந்த சத்தம் உலகத்துல ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வரட்டியா, எழுப்புதலை கொண்டு வரட்டியா. இந்த சத்தத்தின் மூலியமாய் பல லட்சங்கள் உம்முடைய பார்சத்துல, உம்முடைய பகுதியில, உம்முடைய சமூகத்துல திரும்பட்டு ராஜா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஜெபம் ஊடுருவட்டும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும்